இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. ரிஷிபத்னிகளை கடாட்சித்த இடம். பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சேவிச்சுக்கலாம். அடுத்து கோவர்தனத்தில் நடந்த பெரிய சரித்திரம். ஒவ்வொரு ஆண்டும் இந்திரனுக்கு அந்த ஊரில் படையல் கொடுப்பார்கள். நிறையா பிரசாதம். ஒத்தொத்தர் வீட்டு வாசல்லையும் வண்டி வந்து நிற்கும். அதில் 16 சக்கரங்கள் இருக்கும். நான் ஒரு படி பிரசாதத்தை பண்ணி வைக்கணும். அவர் அரைப்படி வைப்பார், இவர் 2 படி வைப்பார், இவர் 10 படி வைப்பார். ஒருத்தர் மாஷா பூபம் குடா பூபம், அப்பம், அதிரசம், வெள்ளச்சீடை, உப்புச்சீடை, சுஷ்யன், எள்ளுருண்டை, பாதுஷா, ஜாங்கிரி, என்னென்ன உண்டோ மொத்த பேரும் வண்டியில் ஏற்றுவார். அதுக்கு காய்கறி வகைகள் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாகக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ அதெல்லாம் ஏற்றுவார். என்னென்ன பிரசாத வகைகளோ ஏற்றி மொத்தம் ஒரு இடத்துக்கு போகும். எல்லாம் இந்திரனுக்கு படைப்பார்கள். இது ஆண்டுதோறும் நடக்கிறது. அந்த வருஷம் என்னாச்சு, இதுக்குண்டான விழா பெருசாக ஆரம்பித்தா. கர்மணா ஜாயத்தே ஜந்து கர்மணைவ விலீயத்தே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவ அபிபத்யத்தே அஸ்தி சேதீஸ்வர கச்சித் பலரூப்பியன்ய கர்மணாம் கர்த்தாரம் பஜதே சோபி நஹ்ய கர்த்து பிரபுர்ஹி சஹா. கண்ணன் வெளியூர் போயிருந்தவர் எங்கோ அப்படி போயிருந்தவர் வருகிறார். ஏது ஒரே ஊரே கோலாகலமாக இருக்குது. என்ன சமாச்சாரம் தான்? இல்லை, இந்திரனுக்கு விழா, ஆண்டுதோறும் படையல் விழா. அவர் திருப்பி கேட்டார், எதுக்கு இந்திரனுக்கு கொடுக்கணும்? இந்திரன் நமக்கு என்ன பண்ணுறாருனார். என்ன கண்ணா, தெய்வ குத்தமாக படும்போது இருக்குது, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறப்போ. இந்திரன் தான் தெய்வங்களுக்கு தலைவர். மழை அவர் தான் கொடுக்குறார், வெயில் அவர் தான் கொடுக்குறார், எல்லா இடத்துலையும் நெல் விளையிறது அவரால் தான் விளையிறது. இப்படி சொல்கிறேன்னால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணுறதா தெரியல. நேராக நாஸ்திகவாதம் பேசுகிறார் கண்ணன். யாரும் ஒன்றும் பண்ணுறதா தெரியல. கோவர்தன மலை தான் எல்லா நல்லதும் பண்ணுறது. மழை பெய்யறதுன்னா மலையாலே, மரம் கிடைக்கிறதுனா மலையிலேருந்து, மாடு கன்றுகள் மேய்ச்சலுக்கு போகிறதுனா மலையிலேருந்து, மூலிகை கிடைக்கிறதுனா மலையிலேருந்து, எல்லாம் மலை தானே பண்ணுறது. இயற்கைவாதிகளுக்கு இந்த அத்தியாயத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக போடும். பார்த்தீங்களா, தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு கண்ணனே இல்லைன்னு சொல்கிறார் பாருங்க. எல்லாம் மலை தானால் கடைசியில் ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்குது, பிரம்மசவனம் பிரம்மச விருட்சமாசீத். உபனிஷத்து முடிச்சுட்டு காடே பிரம்மந்தான், மரமே பிரம்மந்தான், மலையே பிரம்மந்தான். அதனால தான் இத்தனை பேசிட்டு இருக்கார் அவர். மரத்துக்குள்ளும் அவன், மலைக்குள்ளும் அவன், காட்டுக்குள்ளும் அவன். நாமளும் சொல்லுவோம், காட்டை அழிக்கக்கூடாது, ஒரு மரத்தை துண்டாட ஒத்துக்க மாட்டா. ஜீவராசிகளுக்கு வதம் கூடாது. எக்காரணம் கொண்டு பெருமானுடைய சரீரமாக இருக்கிற மரத்தையும் மலையும் கிழலாமா? செய்யக்கூடாது. அதனால தான் மலைக்கு படைங்கோ. கோவர்தனம்னு அந்த ஊரில் ஆச்சரியமான மலை. துரோணாச்சலம்னு ஒரு மலை இருந்து, அந்த மலையினுடைய பிள்ளை தான் இந்த மலை. அது என்னது சுவாமி, மலைக்கு பிள்ளை பிறந்ததா? இது புது கதை சொல்கிறீர் என்னால் இருக்கே. அந்த ஸ்தல புராணத்தில் இருக்கிறது. துரோணாச்சலத்துக்கு மகன் ஆச்சரியமான கோவர்தன் ரிஷி ஒருத்தர் வந்தார். வந்து, இந்த மலை நன்னா இருக்கு, நான் என் ஊருக்கு எடுத்துன்னு போய் உட்காந்து அதில் உட்காந்து தபஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும். சரி, நீ பிள்ளையே கேட்டுக்கோனார் அப்பா. கேட்டால் அது சரி, வரேன், உம்மோட வரேன், ஆனால் போகிற வரைக்கும் ஒன்றும் பேசக்கூடாது. நீர் நடுவில் எங்கேயான்னு என்னை கீழே வச்சு அங்கேருந்து நகர மாட்டேன். இது அந்த மலை சொல்லிது. சரின்னு சொல்லி எடுத்துன்னு போனார். பிருந்தாவனத்தை தாண்டி அவர் ஊருக்கு போயிட்டு இருக்கிறச்சே அவர் கண்ணனை நினச்சி உருகினாரா? மலையை தூக்க முடியலையா? சட்டுன்னு கீழே வச்சார். வச்சா இது சொல்லியிருக்கேன், கீழே வச்சா நான் அப்புறம் வர மாதிரி. அதனால் அது நன்னா திட்டம் போட்டுருது. ரொம்ப நாள் கழித்து கண்ணன் இங்கே பிறக்க போகிறார், அவர் கையில் நம்ம ஏறணும். இந்த ரிஷியோட இவர் ஊருக்கு போனாலும் நமக்கு வேலை நடக்காது, அதனால் நம்ம இங்கேயே இறங்கிவிடுவோம் அப்படின்னு மலை அங்கேயே இறங்கிடுத்து. அந்த ரிஷிக்கு ஒரே கோபம், சபிச்சார். நீ ஒவ்வொரு குந்துமணியாக உயரம் குறைஞ்சுட்டே போகிறப்போ ஒவ்வொரு 7 அளவு குறைய போகிறதுனால் 800 அடி 8 மைல் ஒசரம் இருந்தது, இப்போ வெறும் 80 அடி தான் இருக்குது. இருக்கிறதே அந்த உயரம் கோவர்தன மலை 80 தான் இருக்குது. கோவர்தன்னு சொல்லிட்டுனாலே அந்த ஊர்க்காரெல்லாம் அவ்வளவு பக்தியோடு இருக்கா. பரிக்கிரமானது 21 மைல் பரிக்கிரமா பண்ணுறா. கார்த்தால 4 மணிக்கு கிளம்பி ஒரு பிரதட்சணம் வர்றதும் தண்டவத் பிரணாம பிரதட்சணம். அப்படின்னா வெறும் காலால் நடக்கிறது இல்லை. கீழே படுத்துக்கிறா, ஒரு தடவை நமஸ்காரம், தலை பட்ட இடத்துல எழுந்து நிற்கிறா, அங்கே நமஸ்காரம். அவர் 6 அடி இருந்தார்னா 6 அடி கழித்து தலைப்படுறது, அங்கே நமஸ்காரம், 6 அடி கழித்து தலைப்படுறது, நமஸ்காரம். இப்படியே விழுந்து விழுந்து வணங்கிண்டே 21 மைல் பிரதட்சணம் பண்ணுறாருனால் கால் படாது, கை படாது. கோவர்தனத்துக்கு கிட்டக்கே போக மாட்டான். தள்ளி நின்று கோவர்தன் மகாராஜ், கிரிராஜ்னுவா. எப்படி நம்ம பிரயாகராஜ்னு சொல்கிறோமோ அதை போல் கோவர்தனம்னா கிரிராஜ் வாழ்க்கை. எல்லா மலைகளுக்கும் தலைமையான மலை கிரிராஜ். பிரயாகங்கள் எல்லாருக்கும் தலைவர் தான். இப்போ நடந்ததே பிரயாகராஜிலே திரிவேணி சங்கமத்தில் பெரிய உற்சவங்கள்லாம் நடந்து பாருங்கள், கும்பமேளா உற்சவம். அதுதான் பிரயாகராஜ். மந்திரங்களுக்கு ராஜா, திருமந்திரம். தெய்வங்களுக்கு ராஜா, அரசனான ராஜோத்தமனான பெருமானத்தை ஆழ்வார் பாசுரத்தில் வச்சே மனுஷருக்கும் தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு பெருமான் இருக்கிறார். அப்போ ஊர் 2 பட்டு போச்சு. ஒரு கட்சி சொல்கிறது இந்திரனுக்கு தான் படையல், பெரியவா கட்சி இந்திரனுக்கு சொல்கிறது. சின்ன பசங்களுடைய கட்சியெல்லாம் இல்லை கண்ணன் சொன்னபடிக்கு மலைக்கு தாங்க. ஒரே வம்பு தும்பு
கடைசியில் இளைஞர்கள் சத்தம் எப்பவுமே தாண்ட முடியாது நம்மளால். பெரியவா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், இல்லைன்னா ஒவ்வொன்று கத்துறா எல்லாரும். சரி சரி போ, நீங்கள் சொன்னபடி பண்ணுறோம், என்ன ஆபத்து ஊருக்கு வரப்போகிறதோ தெரியல, ஏற்படுத்துங்க. அந்தந்த வீட்டுக்கு போச்சு, மொத்தம் அவாவா கொண்டு ஏற்றி வச்சுட்டா. தஸ்மாத் கவாம் பிராமணானாம் அத்வேஸ்ராம் மகா ய இந்திரயாக சம்பாரா ஸ்தைரேயம் சாத்தியதாம் மகா பூயந்தாம் அக்னியா சம்யக் பிராமணைர் பிரம்மவாதிபி இந்திரஸ்ததாத்மான பூஜாம் விஜ்ஞாய விகதாம் நிருப கோபேபியா கிருஷ்ணநாதேபியா நந்தாதிபியச்சுகோபசா கணம் சாம்வர்த்தகம் நாம மேகானாஞ்ச அந்தகாரிணாம் வாசாலம் பாலிஷம் ஸ்தப்தம் அக்ஞம் பண்டிதமானினம் கிருஷ்ணம் மர்த்தியமுபாஸ்ரித்ய கோபாமே சக்குர் அப்ரியம். மேலே இருக்கு இந்திரன் பார்க்கிறான், என்ன இந்த கண்ணன் ஏதோ பேசி குழப்பின்னு இருக்கார் போல் இருக்கு, நமக்கு வர வேண்டிய பூஜையை மாற்றுகிறார், ரொம்ப தப்பு பண்ணுறார். இவர் ரொம்ப சிறு பிள்ளை, இந்த சிறு பிள்ளை ரொம்ப பெருதனமாக நினைத்து கொண்டிருக்கிறார், இவருக்கு புத்தி போகட்டணும் அப்படின்னு இந்திரன் நினைத்து கொண்டான். நினைத்தபடிக்கு கண்ணன் கோவர்தனத்துக்கு கொடுன்னுட்டார். எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு பரப்பி அடித்துப்போ அட்டு குவிசோத்து பருப்பதம், அப்படி பருப்பதம் ஆட்டம் மலையாட்டம் பிரசாதத்தை கொண்டு வச்சுட்டாலும். நடுவில் பெரிய அகழி ஆட்டம் ஏற்படுத்தி குழம்பு சாற்றுமுது நெய் அதை சுற்றி இருக்கிற தயிர் வடை வெறும் வடை மாஷா பூப்பம் குடா பூப்பம் தேங்குடல் முத்துச்செரி அது எல்லாத்தையும் வச்சாச்சு. கண்ணன் குழந்தைகளை போய் இப்போ பாருங்க, இது மொத்தத்தையும் இந்த மலை எப்படி சாப்பிட போகிறதுங்க குழந்தைகளுக்கு புரியல. மலையெல்லாம் சாப்பிடுமா கண்ணா, ஏதுன்னே தெரியலையே, நீ என்னமோ சொல்கிறியண்ணா, அதெல்லாம் வெட்கம் ஜாஸ்தி மலைக்கு. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிச்சே திரை போட வேண்டாமோ, போடுங்க முதல்ல மலைக்கு திரை போடுங்க, அப்போ தான் சாப்பிடுங்க. மலைக்கெல்லாம் யார் திரை போடுறது, கோவிலில் போடுறதுக்குள்ளேயே போருன்னு இருக்குது, ஒரு திரை கிடைக்கல கிழிஞ்சு தொங்குறது. அப்படி இருக்குச்சு நாங்கள் எங்கே திரை போடுவோம்னா, திரையெல்லாம் வேண்டாம் உங்கள் கண்ணை மூடிங்கன்னாரு. எல்லா குழந்தைகளும் மூடிண்டா திரை போட்டாச்சான். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, அந்த நாள்லெல்லாம் நம்ம மனசுக்கு கட்டுப்பாடு வச்சுக்கணும்வா, ஆனால் இந்த நாள்லே கட்டுப்பாட்டை அரசாங்கம் வைக்கணும்னு நினச்சிக்கிறோம். நாம் யார் நமக்கு நாமே கட்டுப்பட்டு இருக்கவே இல்லை. இப்போ ஒன்று சொல்கிறேனே, இந்த இடத்துல இந்த ஓரத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்காளா, மாடிப்படிக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் நிறையா நாற்காலி போட்டிருக்கு, நித்தியப்படி நானும் பார்க்குறேன் அங்கே ஒரு கயிறு கட்டுறா. இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த பக்கம் நீங்கள் போக வேண்டாம், அது போக வேண்டாத இடம், அது வரைக்கும் நாற்காலி நீங்கள் உட்காந்துங்கோன்னு சொல்லிட்டால் 7 நாள் நம்ம புரிஞ்சுட்டு போக மாட்டோமோ இல்லையோ. ஆனால் இப்போ எல்லோரும் எதிர்பார்ப்பு என்னென்னா, கயத்தை கட்டினா தான் போக மாட்டா, கோவிலில் போன உடனே கட்டை கட்டுவா, கயத்தை கட்டுவா. ஏன் இதெல்லாம் முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட தாப்பனாரோட போச்சே பார்க்கலையே என்னால், அப்போல்லாம் மனம் காவலாக இருந்தது. இப்போ யாரும் மனமெல்லாம் காவலாக இல்லை. இப்போது மதில் தான் கட்டணும், காவல் தான் வச்சாகணும். எதுக்கும் பாருங்க, வேகமாக ஓட்டின்னு போகாதீங்க பிடிச்சிருவோங்கிறா. சரி, இதுக்கு மேலே 80க்கு மேலே ஓட்டாதீங்க, 60க்கு மேலே ஓட்டாதீங்கன்னு ஓட்டக்கூடாதோ இல்லையோ. உடனே அங்கே ஒரு காவலாளியை போடுறார், அவன் ஓட்டுறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியை வைக்கிறார். அப்படி இருந்தாலும் அவன் மாட்டேன்னு சொன்னான்னா என்ன பண்ணுறது, புகைப்படம் வைக்கிறதுக்கு புகைப்படம் வைக்கிறார். அடுத்த 1 மைல் தூரத்தில் புகைப்பட கருவி இருக்குது, மெதுவாக ஓட்டின்னு போகணும் 1 மைலுக்கு முன்னாடி அறிவிப்பு போடுறா. என்ன பாடு சாமி இது. இது இத்தனைக்கு ஆதாரம் என்ன தெரியுமோ, நம்பிக்கை இன்மை, வேற ஒன்றுமே இல்லையே. நம்பிக்கை இல்லை. ஆக மொத்தத்தில் நாம அரசாங்கத்தை நம்புறதா இல்லை, அரசாங்கமும் நம்மளை நம்புறதா இல்லை, எப்போன்னு பிடிக்கணும்னு காத்துட்ருக்கோம். ஆனால் அந்த நாளில் பார்த்தா சுய கட்டுப்பாடுன்னு தான் பார்த்தா. நமக்கு தெரிஞ்சால் நாம தான் கட்டுப்பாடோடு இருக்கணுமே தவிர இன்னொருத்தர் எனக்கு எதுக்கு இந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுன்னணும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை கொடுத்தாலும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் இனிமேல் ஒரு அட்டை கொடுப்பப்போ அதுதான் உங்கள் ஆதாரமே சொல்லிட்டா. இல்லையே, நாங்கள் ஏதோ கண்ணன் திருவடி ராமன் திருவடி ஆதாரம்னு நினச்சிருந்தோம், நீங்கள் எங்கோ இனிமேல் இந்த அட்டை தான் ஆதாரம்னு சொல்லிடுனார். அது உண்டா இல்லையா, நீ எங்கே போனேன் ஏது வந்த, இப்போ இதெல்லாம் கட்டணும். ஒன்றுமே நம்ம நாட்டில் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ இருப்போம், எங்கே அரிசி விளையிறதோ சாப்பிட்டுப்போம். இந்த நாடே ஒரு தனியான நாடு, ரொம்ப ஆனந்தமான நாடு. ஆனால் வெளிநாட்டை பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம் எங்கே இருக்கோன்னு அப்படி ஒரு கோவையாக சரியாக அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமான்னோ. எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம கிராமத்தில் இருக்க போகிறோம், நமக்குன்னு பெருமாள் கர்த்தவியம் கொடுத்துருக்கார், அதை செய்ய போகிறோம், அதை நம்ம வாழ போகிறோம். நாம் பாரதிய ஆளுங்கிறது நல்லா தெரியும், நாம் தர்மசாஸ்திரம் சேர்ந்தவா தெரியும், பொறுமை. இதுக்கப்புறம் பெருசாக ஒன்று வேணுங்கிறது இல்லை. ஆனால் அது எப்போ தெரியுமா ஆபத்து வருது, இந்த கலாச்சாரம் மாற ஆரம்பிக்கச்சே தான் என்ன ஆகிடுமோன்னு பயம் வருது. அப்போ இந்த கலாச்சாரமே ரொம்ப சுதந்திரமான கலாச்சாரம். ஹிந்து தர்மங்கிறது ரொம்ப சுதந்திரமான தர்மம். நீ சைவனா இருந்துக்கோ, சாக்தனா இருந்துக்கோ, வைஷ்ணவனா இருந்துக்கோ, எப்படி இரு, ஆனால் ஆதாரம் வேதம். அதை வச்சுன்னு தான் சைவம் சாக்தம் கௌமாரம் எதுவே இருக்க முடியும். ஒன்று இஷ்டத்துக்கு இருந்துக்கோ. தானே இப்படி வைகுந்தத்துக்கு போனோமா கைலாசத்துக்கு போனோமான்னால் நீ எங்கே போகணுமோ போயிட்டு வாயேன். இப்போ யார் இங்கே தான் வரணும்னு எது கூப்பிடணும். இப்போ
அவருக்கு எங்கே விருப்பம் இருக்கோ போட்டோம். அப்புறம் திரும்பி வர மாட்டாரானால், சரி வேணும்னா கைலாசத்துக்கு போயிட்டு அதே சிவன் சொல்லி வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சி வைக்கட்டுமே, பண்ண மாட்டாரா? அவ்வளவு நல்லவர், நான் போய் அவரை நம்பி கைலாசத்துக்கு போயிருக்கேன்னால், ஆச்சுப்பா இங்கே இருந்தே இல்லையா, இதோ போ வைகுந்தத்துக்கு போ, அவரே அனுப்பிச்சி வச்சுட்டு போகிறார். இல்லை ஒருவேளை கைலாசம் தான் கடைசியாக இருந்தால் வைகுந்தத்துக்கு போனால் பெருமாள் பார்த்து நீ போயிட்டு வான்னு சொல்ல போகிறார். அந்த அளவு கூட அவள் ஏமாத்திடுவாளான்னு என்ன? அப்புறம் எப்படி நான் தெய்வம்னு தொழுவேன்? ஒருத்தர் தெய்வம் முழு முதல்னு இருந்தால் நம்பித்தான் தீர வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மதத்தையே பின்பற்றுகிறோம். அதனால் நம்ம மதத்தை போலே சுதந்திரமான மதம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதனால தான் இதில் மட்டும்தான் நாஸ்திகனும் உண்டு, ஆஸ்திகனும் உண்டு. மற்ற உலகளாவிய மதங்கள் 2 இருக்கும் இல்லையோ, ஒரு நாஸ்திகன் இருக்காட பாருங்க அந்த மதத்தில், கிடையவே கிடையாது. அப்படின்னா நம்ம மதத்தில் இல்லாத சகிப்புத்தன்மை எங்கேயுமே இல்லை. நாம் தான் நாஸ்திக ஆஸ்திகம் 2 பேரையும் ஒத்துட்ருக்கோம். யாரும் நாஸ்திகாவில் கூட நீ ஹிந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். அது ஹிந்து தர்மத்தில் இருக்கிற, ஹிந்து மதத்தில் இருக்கிற ஆஸ்திகன்வோம், இந்து மதத்தில் இருக்கிற நாஸ்திகன்வோம். சுவாமி அவர் என்ன இந்து மதத்தில் இருக்கிற நாஸ்திகன்னா? ஆமாம் சுவாமி, இன்னைக்கு ஒத்துக்கலை, நாளைக்கு ஒத்துப்பார். இப்போ என்ன அவசரம் எனக்கு? இப்போ அவசரம் இல்லையானால் நான் இத்தனை ஜென்மமாக இப்படித்தானே இருந்தேன், எனக்கு என்ன அவசரம்? நான் ஒன்று இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி நல்லவனாக பிறந்துள்ளேன், நேற்று வரைக்கும் எப்படியோ தான் தெரிஞ்சேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன். இதை போல் இன்னொருத்தர் இருக்கார், நாளைக்கு வருவார் இல்லையா, நாளன்னைக்கு வருவார், 10 ஜென்மம் கழித்து வருவார். வர்றதுக்கு பகவான் காத்துட்டுருக்கிறச்சு எனக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? இப்போ மெதுவாக தான் போக முடியும். நான் மெதுவாக தான் வந்திருக்கேன், யார் அதை போல் மெதுவாக தான் வருவார்கள். இந்த தர்மம் ஏதான ஒரு மதம் பேசுகிறதா பாருங்கள். இதை போல் தாராளமாக நீ மெதுவாக வான்னு தனி மனித சுதந்திரத்தை ஒத்துருக்குமானால் அதுதான் இந்த சனாதன தர்மத்துக்கே பெருமை. இதனால தான் பல பேர் வரச்சேவு நம்ம கேள்வியே கேட்கல, வாங்கோ வாங்கோன்னுட்டோம். அது தப்பாக போச்சு. வாங்கோ வாங்கோ நீரே அவள்லாம் அப்படி ஒழுங்காக நடந்துக்கலையேனால், நடந்துப்பான்னு நம்பத்தான் முடியும். ரிஷிகளங்களுக்கு நம்புன்னு தான் சொல்லி கொடுத்தா. இன்றைக்கி நம்புகிறோம். கடவுளை நம்பினோர் கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்க போகிறப்போ. இல்லையே, ஏன் மாறினா என்ன? இந்த தர்மத்தில் இருக்கிறவா மாறிவிட்டாளானால், மாறினா சகிப்புத்தன்மை இருக்காது. சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா தர்மமும் இருக்கட்டும்ங்கிற சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆனால் இந்த தர்மம் மாறி சதவிகிதம் மாறட்டுமே, அப்போ எல்லாம் இருக்கணுங்கிற அரசியல் சாசன சட்டமே போடும். அதுக்கப்புறம் இது இருக்காது. அப்படித்தான் பல உலக நாடுகளையும் நடந்திருக்கு. நம்ம நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னால், எகிப்து நாடு அது இது அங்கெல்லாம் இப்போ நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் வந்தவா பிடிச்சுட்டா 25 வருஷம்தான். அதுக்குள்ளே 100% அங்கே மதமாற்றம் நடக்கும், முடிஞ்சு போயிடும். இல்லையா, நாட்டில் இருக்க மாட்டான். ஆனால் நம்ம நாட்டில் 1000 வருஷமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. முதல் 200 வருஷம் ஒருத்தர், அப்புறம் 600 வருஷம் ஒருத்தர், அப்புறம் 250 வருஷம் ஒருத்தர். இத்தனை பண்ணியும் இன்னும் தாராளமாக சனாதன தர்மத்தை சேர்ந்தவா 80% இருக்கா. அது எப்படி சுவாமி முடியறது உங்களால்? மற்ற நாடெல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ளே 25 வருஷத்தில் மாற்றிட்டா. ஆனால் உங்கள் நாட்டில் மட்டும் இருக்கேன்னால், நாங்கள்லாம் நாணல் புதர் ஆட்டம், நாணல் கொடி இருக்கே, அது அப்படியே கரையோரமாக வளர்ந்துருக்கும். ஓன்னு வெள்ளம் அடிக்கும், நன்னா தலையை அப்படி குனிஞ்சுக்கும். அது மெல்லிசாக தான் இருக்கும், ஒன்றும் நிற்காது, மெலிசாக இருக்கும், தலையை குனிஞ்சுக்கும். வெள்ளம் முடிஞ்ச உடனே தலையை நிமிந்து விடும். ஆனால் பக்கத்தில் ஆலமரம் அரச மரம் இருக்கு பாருங்க, இப்படி நிற்கும், வேரோடு போயிடும். அதனால் நம்ம தர்மம் அதை போல் நிற்கவே நிற்காது. நம்ம அப்படி நாணல் கொடியாட்டம் இருக்கும், வணக்கமாக இருக்கும். யாரிடத்துலையும் பணிவு, யாரிடத்துல வணக்கம், யாருக்கும் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அதனால தான் எத்தனை வெள்ளம் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் சமாளிச்சுக்குவோம். இது இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் வந்தாலும் ஆமே ராமர் சேர்த்து இல்லவே இல்லையாமே, பெரிய ஆபத்தாமேன்னு வா, ஒன்றும் இல்லை, சத்தமே இல்லாத படும், ஒவ்வொன்றும் போகும். இப்போ அயோத்தியா பெரிய ஆபத்தாமேன்னா ஒங்கேயும் போகாது. இப்போ இல்லை 60 வருஷமானால் பெருமான் ராமன் 11,000 வருஷம் இருந்தார், அவள் அப்பா 60,000 வருஷம் ஆண்டார். 60,000தோடு ஒப்பிடச்சே இந்த நாட்டுக்கு 60 ஒரு சமாச்சாரமே கிடையாது. அவர்கள் கண்ணோட்டத்தால் சதவீதத்தை பார்க்கணும். நம்ம கண்ணோட்டத்தால் பார்த்தா 60-60ன்னுவோம். பெருமாள் மேலேருந்து பார்த்தா இது சின்ன எலியாட்டம் தெரியுது அவருக்கு. இது இத்தினோடு கொசுவாட்டம் அவருக்கு 60 வருஷம் தெரியுது. நமக்கு பக்கத்தில் இருக்கவே பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்கிற ஆகாய விமானம் மேலே போனால் இத்தினோண்டு இருக்கே. ஒருத்தன் வேடிக்கையாக சொன்னான், அதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஜாஸ்தியாக இருக்குது போல் இருக்குது, அதனால் மேலே அனுப்பிச்சிட்டு அடியும், சின்னதாக இருக்குன்னா. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது கீழே இருந்து அடித்தா பெருசாக இருக்கும்னா மேலே போனால் தான் பெருசாக இருக்கும். அப்போ மேலேருந்து பகவானை பார்க்கத்தே இந்த 60 வருஷம் ஒரு பொருட்டு இல்லை. 60,000 வருஷம் தசரதன் ஆண்டிருக்கார், திலீபன் 40,000 வருஷம் ஆண்டா. அப்படி இருக்கிறத பார்த்துருக்கிற சம்பிரதாயம் இது. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, சனாதன தர்மம். ஆனால் ஒன்று தனி மனித ஒழுக்கம் இந்த தர்மத்தில் ரொம்ப முக்கியம். நாம தீர்த்தம் ஆண்டமா, பூஜையை ஒழுங்காக செய்தோமா, இன்னொருத்தருக்கு ஹிம்சை கொடுக்காது இருக்கமா, நாம் ஒழுங்காக இருந்தோமான்றது இருக்கணும். அதனால் இதை பேசினேன் அதை பேசினேங்கிறத வச்சுன்னுட்டு அடிப்படையை கோட்டை விட்டுறக்கூடாது. நாம் நம்ம வீட்டில் பூஜையோ கர்மாவோ எத்தவும் இல்லாமல் மாற்றாமல் ஒழுங்காக இருந்துடணும்.
அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு வித்தியாசம் ஆர்வத்தர் சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் ரொம்ப கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம், கோவிலில் கூட்டம்லாம் இருக்காது. ஆனால் விளக்கேற்றுறதோ, கோலம் போடுறதோ, சுத்தமாக இருக்கிறதோ, புடவை ஒழுங்காக கட்டிக்கிறதோ, அது ஆச்சாரமாக வேட்டி கெடுத்துக்கிறதோ, நித்தியம் பூஜை பண்ணுறதோ ஒழுங்காக நடக்கும். கோவிலுக்கு போன 4 நாள் ஏதோ ஒரு நாள் வருஷத்துக்கு 10 நாள் போவா, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன மாறி போச்சுன்னால் இது எதுவுமே வீட்டில் நடக்கலை, நித்தியம் கோவிலுக்கு போடுறான். இது என்ன சுவாமி, நல்ல மாறுதலா கெட்ட மாறுதலா தெரியலையே. இப்போ அப்போ வீட்டில் விளக்கேற்றுறது இல்லை, எப்படி இருக்கணுமோ அது கார்த்தால குளிச்சோமா, விழுப்புப்படாத இருந்தோமா, அதெல்லாம் இல்லை. ஆனால் சரியாக கார்த்தால சாயங்காலம் கோவிலுக்கு போய்ட்றா, காசோவில் எழுதிடுவா. கோவிலில் எது கேட்டாலும் 1000 2000 10,000 உடனே கொடுத்துட்றான். ஆனால் வீட்டில் அதே மாதிரி கொஞ்சம் சுத்தமாக நான் ஆச்சாரத்தோடு இருப்பீரான்னா அதெல்லாம் எதுக்கு சுவாமி, இதுக்கு பதில் தான் பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன்றான். அப்போ இது ஆகுமா, இதுக்கு அது ஏன் நிகராக முடியுமா? அப்போ பெருமாள் பூஜை பண்ணலையேன்னா அதான் நாங்கள் விக்கிரகங்கள் கூட வச்சுக்கல, எதுக்கு சேர்த்து வச்சு தான் பெருமாள் கோவிலில் இருக்கார். அவர் இருக்கிறச்சே நம்ம வீட்டில் வேற தனியாக பூஜிக்கணுமானால் தனி மனிதன் தனி வீடு வீட்டை கோவிலாக கொள்வது இந்த தர்மத்துக்கு ஆதாரம். இப்போ கலியுகம் முத்துறதுனால் யாரோ எதோ பண்ணுறாங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நாம் இந்த இந்து தர்மத்தை சேர்ந்தவா நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை குறைச்சிக்கிறோங்கிறதான் பயமே. அதைத்தான் கண்டு பயப்படணுமே தவிர வெளியில இருந்தெல்லாம் ஒன்றும் தாக்க முடியாது. பண்ணி பார்த்துட்டா 1000 வருஷமாக எல்லோரும் ஒன்றும் நடக்கலையே. அதனால் இனிமேல் வெளித்தாக்குதல்லாம் ஒன்றும் இல்லை, உள்தாக்குதல் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவனைத்தான் கண்டே பிடிக்க முடியாது, வெளியில் இருக்கிறவா தெரிஞ்சிடுவோம், ஜாக்கிரதை ஆகிடுவோம். ஆனால் நான் பண்ண வேண்டிய தர்மத்தை விட்டுட்டு அது பகவான் பண்ணுவர்னால் அவருக்கு ஒன்றே ஒன்று, ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. ஆச்சாரம் இருக்கா, தர்மம் இருக்கா, உன்னுடைய அனுஷ்டானத்தை பண்ணியா, ஆராதனத்தை பண்ணியான்னு அவர் பார்ப்பார். உண்மை பேசினியா, எடுத்த காரியத்தை முடிச்சியா, பிறருக்கு ஒன்றும் மனசு துன்பப்படாத நடந்துட்டியா, இந்த தர்மங்கள் இருந்தால் தான் பெருமாள் அனுகிரகத்துக்கே வருவார். அடிப்படை இதுதான். இப்போ அதனால் சுவாமி இந்து தர்மத்தை காப்பாற்ற நான் என்ன செய்யணும்னுவா, தேவரீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாத உம்ம தர்மத்தை காப்பாற்றினீர்னா போரும், அவ்வளோதான் செய்யணுமே தவிர நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பெரிய கூட்டமாக கூடிட்டு நாங்கள்லாம் இனிமேல் இந்து தர்மத்தை காப்பாற்றுறோங்குவா. அதுதான் நம்மளை ரட்சிக்கணும், நாம் அதை ரட்சிக்க வேண்டாம், பகவான் நம்ம ரட்சிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம் வர்ண தர்மம். ஸ்திரீகள் ஸ்திரீ தர்மத்தை செய்யணும், குழந்தைகள் தர்மத்தை செய்யணும், புருஷனுடைய தர்மத்தை செய்யணும். அது இருந்தாலே போருமோ இல்லையோ. அப்போ கோவர்தனத்துக்கு மொத்த பேரும் படையல், கண்ணை குழந்தைகள்லாம் மூடினுட்டா, கண்ணனே கொஞ்சம் பெரிய உருவத்தை எடுத்துட்டார். அகம் கோவர்தனோஸ்மி, நானே கோவர்தனம்னார். அவ்வளோதான். ஒன்றும் ஒரு அரிசி பருக்க பாக்கி இல்லை, மொத்த வடை அப்பம் தேங்குடல் சுண்டல் அது இது எல்லாத்தையும் விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு குழந்தைகளே ஆயிடுத்து. இத்தனை நாளாக நீ இந்திரனுக்கு படையல் கொடுத்திலே, இதை போல் எங்கேயான ஆசையோடு சாப்பிட்டானோமா? இல்லவே இல்லை. பாருங்க, நான் சொன்ன மலை என்னென்னா சாப்பிடுது பாருங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ரட்சகம் இந்த மலை தான்னார். குழந்தைகளுக்கெல்லாம் ஆனந்தம், பெரியவா பாடு திண்டாட்டம், குடிச்சு கொடுத்து எல்லாம் அப்பாவையும் தாத்தாவையும் பத்தியில பிரயோஜனமே இல்லாத இந்திரனுக்கு கொடுத்துருந்தீங்களே, எங்கள் கண்ணன் சொன்னபடிக்கு எவ்வளோ நன்னாருக்கு பற்றி எவ்வளோன்னார். ஊரே 2 பட்டது ஆயிடுத்து. மேலே இருக்கிற பார்த்தான், இந்திரனுக்கு ஒரே கோபம், கிடைக்க வேண்டிய சோறு வேற கிடைக்கல, இவன் வேற அவமானப்படுத்திட்டான், மேக கூட்டத்தை கூப்பிட்டான், மழைக்காடாக பொழியுங்கோள்னு சொன்னான். கோகுலம் முழுக்க வெள்ள காடு, எங்கேயும் போக முடியல, யாருக்கும் வழி தெரியல. கண்ணா நீயே ரட்சகன் வந்து நிற்க, ஓஹோ கடைசியில் பிரம்மா பட்டாபச்சாரத்தை இவனும் போட்டுட்டானா? சரி போனா போதும், நமக்கு ரொம்ப வேண்டியவன் தேவன், ஆனால் அவன் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, தடுப்போம். எப்போ இந்த கோவர்தன மலை தான் இவாளுக்கு காப்புன்னு சொல்லி பண்ண வச்சிருக்கோமோ அதையே குடையாக எடுத்து ரட்சித்து விடுவோம். என்று புன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றியன்னு மெய் நிற கீழ்புக மாபுரள சுன வாய் நிற நீர்பிளிரிச்சொரிய என ஆனிரபாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழகாத்து குன்னம் எடுத்தானே என்னும் உண்ணவானவர் கோனுக்கு ஆயருப்படுத்தடிசிலுண்டவன் வண்ணமால் வரையெடுத்து மலை காத்ததும் என்னும் புயலொரு வரமழை பொழிதரா மணிநிறை மயலரு குறைவரை நெடுவிய அடியவர். அந்த நெடிய குன்றத்தை தூக்கினான். சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு, அவ்வளவு பெரிய மலையை 7 வயசு பிள்ளை அயம் சப்தகாயனோ பாலகா அனாயாசமாக தூக்கினான். அதை தலைகீழே பிடித்தான். குடைய போல இருக்கு. குழந்தைகளே, மாடுகளே, கன்றுகளே, மொத்த பேர் நமக்கு கீழே வந்து நில்லுகோ என்று வந்து அனைவரையும் நிறுத்தினான். கல்லெடுத்து கண்மாறி காத்தாய் என்னும் இந்த கல் உங்களுக்கு காப்புன்னு சொன்னவன் அந்த கல்லையே மலையை குடையாக பிடித்தான். ஆச்சரியமான திருக்கோலம். கண்ணன் அப்படி சுண்டு விரலால் குன்றெடுத்து கொடையாக பிடிச்சிருக்கார். அவருக்கு கீழே மொத்த கோபகுமாரர்கள், கோபி ஜனங்கள், கோபி ஜன சங்குலாம் அதீவார்த்தாம்னு பராசரர் சாதிக்கிறார். அதை ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்னு ஆயரஞ்ச அஞ்சாமுன்
எனக்கு யார் காப்புன்னு தெரியாமல் குழந்தைகள் நடுங்க அவர்கள் அனைவரையும் கண்ணன் காத்தான். ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே என்று திருமங்கியாழ்வார் கூப்பிட்டால் கோவர்தன கிரிதாரியாய் இன்னும் துவாரகாதீசனாக பெருமான் சிவசாதிக்கிறார். கோவர்தன கிரிதாரிங்கிறோம். கிரிதாரின்னு பேர் வைக்கிறாளோ இல்லையோ, கிரின்னா மலை. அப்படி கண்ணனுடைய கை மேலே மலை போய் நின்றுதா. ராமாவதாரத்தில் ஒன்று நடந்தது, திருவடியை விடாமல் பற்றி இருந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம். அதே போல் கிருஷ்ணாவதாரத்தில் ஒன்று நடந்தது, திரு கையை விடாமலே இருந்த கோவர்தன மலைக்கு பட்டாபிஷேகம். இதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம்னுவா. மழையாக கொட்டுறதோ இல்லையோ, எப்போ தலையில் ஜலம் கொட்டுவா? பட்டாபிஷேகம்னா தானே தலை ஜலம் கொட்டுவா. இப்போ இவருக்கு பட்டாபிஷேகம் போட்டிருக்கு, அதனால தான் மேலேருந்து மழை கொட்டுறது. கோவிந்த குண்டம்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெள்ளை வெள்ளையாக நீர்க்காக்காயாட்டம் அங்கே இருக்கும். கோவர்தனத்துக்கு பரிக்கிரமா போகிறச்ச கோவிந்த குண்டம் அனியோரா ஜதிபுரான்னு ஒரு இடம் போனில்னா அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 10,000 பேர் உட்காரலாம். என்னென்ன பிரசாத வகைகளோ மொத்தத்து இப்போ சரத் பூர்ணிமாலாம் வருது பாருங்கள், அந்த அன்னக்கூட்ட உற்சவம் நடக்கும். அவ சின்ன சின்ன மண் சட்டி, ஒரு அடுப்பு, அந்த அடுப்பில் 2 கறியை போட்டுப்பா, விராட்டி சாரத்தூளை போட்டுப்பா. ஒரு சின்ன பாத்திரத்தை அரை ஆழாக்கு, 1 ஆழாக்கு, 10 படி 100 படி பண்ணிவிட்டு அங்கேயே வந்து கோவர்தன மகாராஜுக்கு ஜெயன்மா, கிரிராஜ் மகாராஜுக்கு ஜெயன் அப்படிதான் காமிச்சா எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவள் அண்டி மாட்டை கட்டி போயிட்டே இருப்பாள். ஒன்றும் கோவில் கிடையாது, அர்ச்சகர் கிடையாது, இது இல்லை அது இல்லை, மொத்த பேரும் வரா அப்படியே சமர்ப்பிக்கிறா போயிட்டு இருக்காருனால் வடக்கு அந்த கூட்டம் கூடும் பாருங்க. யாரும் வருவான், பணக்காரன் கோட்டீஸ்வரனும் வருவான், ஒன்றுமில்லாத ஏழையும் வருவான். மொத்த பேரும் தோளோட தோல் நின்று அப்படி இப்படி ஆடுறான். அவனுக்கு தெரிஞ்சதுலாம் கண்ணன், ராதா, கோவிந்தன், ருக்மிணி, சத்யபாமா, இவ்வளவு தான் அவளுக்கு தெரியுமே தவிர. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் சொல்கிறது உண்டு, கையில் சல்லி காசு இல்லை, ஒரே குளிர் நடுக்கிறது, மார்கழி மாதம் போய் படுத்துட்டியானால் 10 மணி நேரம் 8 மணி நேரத்துக்குள்ளே உனக்கு சாப்பாட்டு பொட்டலாம் கையில் வந்து விழும். அது யார் கொடுப்பா தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு வேண்டிய சாப்பாடு வந்துடும். ஒவ்வொரு இடத்துலையும் சத்திரம் கட்டி வச்சுருப்பார். நாம் போய் சத்திரத்தில் தங்குவோம், நம்மக்கிட்ட 100 200 தலைக்கு வாங்கிப்பா. கார்த்தால் பார்த்தீங்கன்னா 200 பேர் ஒன்றுமில்லாத வாழ்க்கை அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அதை போல் அந்த ஊரில் ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறா. ராத்திரி குளிருமே நாள் யாரோத்தர் ராத்திரி ஒரு போர்வையை வந்து எனக்கு போத்தி விட்டு போடுவார், யாருன்னே தெரியாது. ராதாராணி அஷ்ட சகிக்களோடு வந்து போத்தரான்னு தான் இன்றைக்கு நம்பிக்கை. அந்த ராணியே வந்து கிருஷ்ணனுக்குன்னு 6 தேடின்னு வந்துட்டாலோ அவர்கள் குளிரில் நடுங்கக்கூடாது, வயிற்று பசி இருக்கக்கூடாது. இந்த க்ஷேத்திரத்துக்கே இருக்கிற பெருமை. ஒரு வண்டியில் ஏறின்னு போங்களேன், அப்படி நாமெல்லாம் வந்து பேன் அடிக்கிறோம், அப்போ இப்படி சத்தம்லாம் போடுவோம் இல்லையா, ஒன்றும் பண்ண மாட்டா. ஒரு பசுமாடு குறுக்க போச்சுன்னால் படகு வண்டியாக இருந்தால் கூட வந்து நின்றுட வேண்டி தான். 6 பசுமாட்டை போன்னு சொல்ல மாட்டா, ஒன்றும் அடிக்க மாட்டா, துன்புறுப்பட மாட்டா. ஒன்று தான் வண்டி ரிக்ஷாக்காரெல்லாம் போகிற பாருங்க, அதில் உட்காந்துங்க ராதே ராதே அவ்வளோதான் சொல்லுவாள். இதே அயோத்தியில் போங்க சந்தி சந்தாக இருக்கும், உருண்டி கொடை சாஞ்சி உருண்டுடுவோமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் அதை ஓட்டுற வேகத்தை விறுவிறுன்னு ஓட்டின்னு போவோம். அதே தான் மாடுகன்னு வந்ததுன்னார் சியாராம் அவ்வளோதான், அதுதான் நகரணும். அது எப்போ நகர்ந்துதோ அப்போ தான் போக முடியும். இதில் பணக்காரன் ஏழை வித்தியாசம் கிடையாது. அதுதான் இந்த நாட்டுக்கே இருக்கிற பெருமை பார்ப்போம். அப்போ இந்திர மகபங்கம், இந்திரனுக்கு உண்டான கர்வத்தை கண்ணன் அடக்கினார். அது கோவிந்த குண்டத்தில் பட்டாபிஷேகம் நடந்த சரித்திரம். அடுத்தது சரத்து காலம் வந்தது, பூர்ணிமா திதி வந்தது. இனி எல்லா கோபிகளுடைய நாட்டியம் ஆடுவோம்னு கண்ணன் முடிவெடுத்தார். ராசக்கிரீடையை பற்றின அற்புதமான சரித்திரம். பகவானபி தாராத்ரீ சரதோத்புல்ல புல்லிகாக வீக்ஷரந்தும் மனசக்ரே யோகமாயாம் உபாஸ்ருதாக. வீக்ஷரந்தும் எல்லா கோபிகளோட நாம் ஆடப்போகிறோம் அப்படின்னு பெருமான் முடிவெடுத்துட்டார். பரீட்சித்து இப்போ தான் மெதுவாக ஒரு கேள்வி கேட்குறான். சரி, ஏன்னா மணியாச்சே, கேள்வியே கேட்கலையே பரீட்சித்து, நீர் பாட்டு கதையே சொல்லியிருந்தார்னா அவன் ஏதான்னு கேட்க வேண்டாமா, இப்போ முடிச்சுட்டான். அது எப்படி யாருடைய மனைவியரோட கண்ணன் ஆடலாம்? ராசக்கிரீடேன்னு சொன்னால் இந்த பெண்ணு அந்த பெண்ணு அந்த பெண்ணு யாராருக்கோ பத்னி, அப்போ அவர்களோடலாம் ஆடலாமான்னு பரீட்சித்து கேள்வி எழுப்பினான். பழகா சுகர் பதில் சொன்னார், ஒன்று புரிஞ்சுக்கோ, ஆத்மாராமோப்பியரீரமது, கண்ணனுக்கு எந்த கோபிகையோடும் யாரோடும் சரீரத் தொடர்பே கிடையாது. அவருக்கு தொடர்பு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு மாத்திரம். இது முதல் பதில். இதைத்தான் ஆத்மாராமன்னு சொல்லுவார்கள். ஆத்மாவிலேயே சந்தோஷித்த ஆத்மாராமன். இந்திரியாராமன் புலனின்பத்தில் ஈடுபட்டா இந்திரியாராமன். ஆராமம்னா தோட்டம், ஆத்மாராமம்னா ஆத்மாங்கிற தோட்டத்தில் ஆனந்தப்பட்டால் ஆத்மாராமன். இந்திரியா பேர் வச்சுப்பாளே, ஆத்மாராமன் பேர் வச்சுப்பாளோ இல்லையோ, அப்போ ஆத்மாங்கிற தோட்டத்தில் ஆனந்தப்படுறவர் அதான் பகவான். இந்திரியாராமம்னா நம்மெல்லாம் புலன்கள்ங்கிற தோட்டத்தில் ஆசைப்படுறோம். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை தொடணும், மூக்கு முகரணும், நாக்கு சுவைக்கணும்னு நினச்சா புலனின்பத்தில் ஆசை வச்சுருக்கிறோம், சிற்றின்பம்னு சொல்கிறோம். ஆகவே பகவான் ஆத்மாராமன், ஒத்தருக்கொத்தர் அந்த மாதிரி அவன் சரீர சம்பந்தம் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பதில் சொல்கிறார்,
என்ன வயசு கண்ணனுக்கு? 7, 8. இந்த குழந்தைகளுக்கு வயசு 5, 6. 8 வயசு பிள்ளை 5 வயசு குழந்தைக்கு என்ன சரீர சம்பந்தம் இருக்க முடியும்? இது தெரியாமல் என்னமோ ஓன்னு எல்லாரும் சத்தம் போண்டே இருக்காள். இப்போ அதுக்கெல்லாம் குழந்தைகள் ஒன்றுக்கு ஒன்று ஆடிட்டு ஆடினார். ஆமே, அது எப்படி ஆணும் பெண்ணு சேர்ந்து ஆடலாமான்னார். ஏன் கூட படிக்கிறது இப்போ தான் கண்டுபிடிக்கணுமான்னா? முன்னாடி கண்டுபிடிக்கக்கூடாதா? இல்லையே, கண்ணன் காலத்திலே உண்டானால் நடுவில் யாரோ இது பெண்கள் பள்ளி ஆண்கள் பள்ளின்னு வச்சிருப்பாளா இருக்கும். நாங்கள் வேத காலத்தில் அப்பெல்லாம் வச்சுருந்தது இல்லை சுவாமி. 2 பள்ளி எல்லாம் ஒன்றா தான் வச்சுருந்தோம். அப்போ நடுவில் மாற்றினது எல்லாத்தையும் வேதத்தில் தப்பு சொல்லக்கூடாது. யாரோ எதுக்காகவோ மாற்றிருப்பாளா இருக்கும், சரிப்படுத்திங்க, அவ்வளோ தானே சொல்ல முடியும். இப்போ அப்போ கண்ணன் காலத்தில் எல்லாரும் ஒன்றா விளையாடிருக்கா, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்மாவும் பரமாத்மாவும். 3வது பதில் சொல்கிறார், அப்படியே இருக்கட்டும். இந்த தர்மபத்னி, அந்த பத்னிக்கு இருக்கிற பர்த்தா, இந்த பத்னி, இவா மொத்த பேருக்கும் கண்ணன் தானே அந்தராத்மா. அதனால் யாரோட ஆடினா என்னன்னு விட்டார். இப்போ கடைசியிலே இந்த பர்த்தாவுக்கு இந்த பத்னிங்கிறோம். எதனாலே? அவள் 2 பேருக்கு மட்டும் தொடர்பு. அந்த பர்த்தாவுக்கு இந்த பத்னிக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இவர் வேற அவர் வேற, இப்படித்தானே? அதே இந்த பர்த்தாவே இந்த ஆத்மாவே இன்னொரு பர்த்தாவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன செய்ய முடியும்? இப்போ பாருங்களேன், கணவனுக்கு கை இருக்குது, கணவனுக்கு விரல் இருக்குது, கணவனுக்கு மூக்கு இருக்குது, கணவனுக்கு நெற்றி இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக பார்த்து அது எப்படி ஒரு கணவனுடைய நெற்றி, மூக்கு, காது, நாக்கு எல்லாம் எனக்கு பிடிக்குமான்னு ஒரு பெண்ணு கேட்டால் என்ன பண்ணுறது? சாமி, அது அவருதுன்னா எல்லாமே தான் பிடிக்கும், பதில் சொல்ல மாட்டோமா? அதே போல் இந்த ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தை பிரித்து நம்ம பார்க்கல இல்லையா? அதே போல் பகவான் எல்லா சரீரத்துக்குள்ளே இருந்துட்டார்னால் அப்போ அந்த ஒருத்தருங்கிற ஆத்மாவுக்கு எல்லாரும் உடலாக போயிட்டாளே. அப்படின்னா வித்தியாசம் பார்க்கவே வேண்டாமோ இல்லையோ? அதனால தான் யாரும் கண்ணனிடத்தில் ஆசிரிக்கிறதுல ஒரு குற்றமும் வராது. இதை எல்லா ஆண்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இது பெண்களுக்கு நல்லா புரியும், அவளுக்கு சந்தேகம் இல்லை. இப்போ சந்தேகம் இல்லை, ஆண்களுக்கு தான் வரும். இப்படி கண்ணனோட ஆண்டது போனது சரியானால் ரொம்ப சரி. அது வேற இல்லை. சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். 3 விதத்தில் பதில் சொல்லிட்டார். அனைவருக்கும் அந்தராத்மாவானபடியால் தப்பில்லை, குழந்தைகள் ஆனபடியால் தப்பில்லை, சரீரத் தொடர்பே இல்லாதபடியால் தப்பே இல்லை என்னும் 3 விதத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் கேள்விகளை தடுக்கவே மாட்டான். என்ன வேணும்னாலும் கேட்கலாம், ஆனால் நிதானமாக பதிலை வாங்கிக்கணும். பதில் சொல்லச்சே மட்டும் கேள்வி கேட்கறதுக்குன்னு கேட்டுவிட்டு கிளம்பிடுவா. சில பேர் கேள்வியை கேட்பா, அவள் இருக்கவே மாட்டா. சுவாமி எங்கே போயிட்டு இருந்தா, அது பதில் அவளுக்கு சொல்லி கும்பிடுவா. பின் இவர் இது கேள்வி கேட்கணும். திருத்தராஷ்டிரன் முதல் கேள்வி கேட்டாரோ இல்லையோ, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிமகுருத்த சஞ்சய. 699 ஸ்லோகத்துலேயும் அவருக்கு அப்புறம் வேலை இல்லை, அவர் ஆளே காணும். முதல் கேள்வியை கேட்டவர் அப்புறம் மொத்த ஸ்லோகமும் கண்ணன் பதில் சொல்லிட்டு இருக்கார். சஞ்சயன் சொல்கிறாருங்கிறார், அர்ஜுனன் சொல்கிறார், கண்ணன் சொல்கிறார். அது நீங்கள் சண்டையை போட்டுங்கோ, நான் கிளப்பி விட்டாச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் போய்ட்றேன். சில பேர் நம்ம பேசிகிட்டே இருக்க குறுக்க வருவா, சின்னதாக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பா, நாம் 2 பேரும் அடின்னு அப்புறம் அடிச்சுப்போம், அவர் சௌக்கியமாக கிளம்பிடுவோம். அதை போல் இந்த திருராஷ்டிரம் குறுக்க ஒரு கேள்வியை கேட்டான். அதுக்கப்புறம் அர்ஜுனனு கண்ணனு தான் பேசிக்கிறான், அவன் ஆளையே காணும். இது அங்கே நடந்தது. கிருஷ்ணம் விதுகு பரம் காந்தம் நது பிரம்மதயா முனே குணப்பிரவாக உபரமஹ தாசாம் குணதியாம் கதம் காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌஹிருதமேவச்ச நித்யம் ஹரோ விதததோ யாந்தி தன்மயதாம் ஹிதே நச்சைவம் விஸ்மய காரியா பவதா பகவத் யஜே. சுகாச்சாரியர் ராஜாவான பரீட்சத்துக்கு சொல்கிறார், ஒன்று கண்ணனிடத்தில் காமம் வைக்கலாம், இல்லை கோபப்படலாம், பயப்படலாம், ஸ்நேகம் காட்டலாம், ஒன்றும் நினைக்கலாம், நல்லதை நினைக்கலாம். இப்படி எத்தனையோ ஒவ்வொருத்தர் கண்ணனோட பழகியிருப்பார். எந்த விதத்தில் பழகி இருந்தாலும் அது நன்மையே கொடுக்கும். பழக்கம் அவரோடைய இருக்கிறபடியால் அது நன்மை கொடுக்கும்னு சொன்னார். ஆக கண்ணன் மாலை பொழுதில் புல்லாங்குழலை வாசிச்சுட்டார். எல்லா குழந்தைகளும் அங்கே போகணும், அவனோட ஆடணும் பாடணும் ஆசையோடு வந்த உடனே சாயங்காலம் 5:45 6 மணி இருக்கும். சூரியன் அப்படி அஸ்தமிக்க போகிறார். பக்கத்தில் சலசலான்னு யமுனை ஓடின்னு இருக்கு. வந்தவாளை பார்த்து, ஏன் இங்கே வந்தீர்கள்? அவரவர்கள் வீட்டில் இருக்கிற கடமை ஆற்றாமல் இங்கேயே வந்தீள் கண்ணன் கேட்டார். அதுக்கு அவர்கள்லாம் பதில் சொன்னான், அந்த கடமையில் முக்கியமான கடமை ஒன்றை தரிசிக்கிறது இல்லையா? உன் வேணுகானத்தை கேட்டுட்டு எங்களால் பிரிஞ்சு தனியாக இருக்க முடியுமா? உம்மோட சேர்ந்து நாட்டியம் ஆடணும்னு ஆசை அப்படின்னு குழந்தைகள் சொல்ல, சரி செய்வோம் இருங்கோ
அப்படின்னுட்டு ஆட ஆரம்பித்தார். அங்கனா மங்கனா மந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாக அதப்பியம் சச்சக்ஷமானாக கரிண்ணைவ யூதபம். மேலும் குவச்சித்து குர பக அசோக நாக புன்னாக சம்பகாக ராமானுஜோ மானினீனாம் இதோ தர்ப்பஹரஸ்மிதா கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே சஹத்வா சஹத்வா சஹத்வாலி குலைஹி பிப்ரத் திருஷ்டஸ்தே அதிப்பிரியோச்சுதா மாலத்தியதர்ஷிஹி வஹ கொச்சின்மல்லிகே ஜாதி யூதிகே. அப்படியெல்லாம் வட்டமாக நின்று கொண்டார்கள். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை. ஒருத்திக்கு ஒருத்தி அப்படி தோளில் கை வச்சுனுட்டா. கண்ணன் அவள் தோளில் கை வச்சுக்கிறா, அவள் கண்ணன் தோளில் கை வைக்கிறா. ரெண்டு கோபிகைன்னு பார்த்தா பெண்கள் கூட ஆண் குறைச்சல், ரெண்டு கண்ணன் பார்த்தா ஆண்கள் கூட பெண்ணு குறைச்சல். இப்போ ஆண் உயர்த்தியா பெண் உயர்த்தியானா? இப்படி பார்த்தா இவோ, அப்படி பார்த்தா அவர். அப்படித்தான் அழகான ராசமண்டலம்னு சொல்லுவாள். இப்போ நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா இது ராஸ்மண்டல் ராஸ்மண்டல் ராசமண்டல்னு. சரத் பூர்ணிமா அன்றைக்கி 3 லட்சம் பேர் இருப்பாள். சரத்காலத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா நிற்க இடம் இருக்காது. எள்ளு போட்டால் கீழே விடாது. அத்தனை கூட்டம் அங்கேயும் இருக்கும். பேட் துவாரகால அத்தனை பேர் இருப்பா, துவாரகால அத்தனை பேர் இருப்பா. மதுராவில் ஒரு ராத்திரி கோகுலாட்டமே இன்றைக்கி போனேன்னா கீழே நடக்கிறதுக்கு முடியாது. இப்போ யாத்திரைக்கு இங்கேருந்து போவோம், அப்படியே போய் விசாரிப்பேன். விசாரிச்சு என்னைக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இப்போ அது சரத் பூர்ணிமா இன்னைக்கு, அன்னக்கூட்ட உற்சவம் இன்னைக்கு, அது அந்த நாளில் வரியிடான்வா. நாங்கள் உடனே கணக்கெல்லாம் போட்டு அது கழிஞ்ச அது கூட்டம் எல்லாம் போயிடும் இல்லையா, நாங்கள் அதுலேருந்து 3ஆம் நாள் வரோன்னுவோம். அந்த இருக்கிற அங்கே மடத்தில் இருக்கிற மகந்து கோபமாக வரும். இப்போ நான் இன்றைக்கி தான் வரணும், அன்றைக்கி தான் 3 லட்சம் பேர் இருப்பான்னு சொல்கிறேன், நீ 3ஆம் நாள்ங்கிறீர். நாள் சுவாமி எங்களை வாளுக்கு கொஞ்சம் கூட்டத்தை கண்டாலே ஆகாது. நீர் ஏதோ வடக்க நினச்சின்னு பேசின்னு இருக்கீர், நாங்கள்லாம் தெற்கேந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் கூட்டம்லாம் கலைஞ்சி போனப்புறம் சத்தம் இல்லாமல் எங்களுக்கு மட்டும்தான் கண்ணன் வேணும். உங்களோட சேர்ந்துருக்கிற கண்ணனுக்கெல்லாம் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். அப்போ எங்களுக்கு மட்டும் வேணும்னால் அவளுக்கு அது ஆகவே ஆகாது. இடம் பார்க்குறதுக்கு போவோம். இந்த சத்திரத்தில் எத்தனை பேர் தங்கலாம்? ஒரு உள்ளுக்கு 4 பேர் தங்கலாம். 100 உள்ளு வச்சுருக்கோம், 400 பேருங்குவா. நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் இல்லை சுவாமி, எங்கள் மனுஷா 100 பேர் தான் இங்கே தங்குவா. என்ன சொல்கிறீர்னால் அது நீ 4 பேர்னு சொல்லியிருப்பாரோ. எனக்கு தெரிஞ்ச ஆளாளுக்கு ஒவ்வொரு உள்ளு கேட்பா. யாரும் 2வது மனுஷனை உள்ள விடுறதுக்கே நாங்கள் விரும்பதில்லை. ரொம்ப ஏகாந்தமாக இருந்து பழக்கினவா. எங்களுக்கு சுவாதந்திரம் ஜாஸ்தி, தனித்தன்மை ஜாஸ்தி. அவளாக இருந்தால் அதே உள்ளில் 10 பேர் உருண்டுடுவா. நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இப்போ இங்கே நான் கேட்டுகிட்டே இருக்கேனே, நித்தியம் கச்சேரி நடக்கிறது இல்லையா, அவர் சொல்லிகிட்டே இருக்கார், பாடுங்களேன் பாடுங்களேன், ஏன் கைத்த மாட்டாங்கள், ஏன் பாட மாட்டேங்கிறேன்னா பண்ண மாட்டாளே. அப்போ இப்போ 7000 பேரோட போகணும் பிருந்தாவனத்தில். பெரிய பெரிய கச்சேரிக்காரா பெரிய பஜனைக்காரெல்லாம் வந்தாள். அவள் ஆடி பாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே உட்காந்துதான் நம்ம எல்லாரும். அவளுக்கு பார்த்தா என்ன கோபம் வரும் தெரியுமோ, எசாமி அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே அப்படின்னு பிரம்மன் தான் ஒரு விகாரம் இல்லாத உட்காந்துருக்கோம். நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் மனசு விடணும், மனசு இழகணும், ஆனந்தமாக போகணும். குளிக்கிறதுக்கு ஒரு வெட்கப்படுவா, இறங்கி குளிக்க மாட்டா, பயப்படுவா, ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டா, அவா தொட்டா இது எது எதுன்னு இப்படியே தனி தனி தனி. இது நம்மளுது. அங்கே கூட்டம் கூட்டம் கூட்டம், அதுவே தான் அவர்களுக்கு தெரிஞ்சது. இருக்கட்டும், அந்த பக்திங்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக இருக்கு போகிறது. இப்போ அப்போ அங்கே கண்ணன் அப்படி கையில் கோத்துன்னு ராசக்கிரீட ஆரம்பிக்கிறார். அப்போ ஒவ்வொரு கோபிக்கும் சந்தோஷம் அதிகமாக போகிறது. இப்போ இவர் வாயில் இருக்கிற தாம்பூல சவரணம், இவர் எத்தனை வாக்கு போட்டுருக்காரோ இல்லையோ, அதை அப்படியே இன்னூற்றி வாய் கொடுக்குறாராம். அவள் வாயில் இருக்கிற எச்சலை தான் வாங்கிக்கிறாராம். அவள் அப்படியே தோளில் சாஞ்சுண்டு என்னால் ஆடவே முடியல, கட்டமாக இருக்கண்ணா அப்படின்னு வேணும்னு அவள் பேர் அப்படி சாஞ்சுன்னு ஆடுறது பார்க்குறான். அவளுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கிட்டு இவர் ஆட வேண்டியிருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு குரங்கெல்லாம் இங்கேயும் எங்கேயும் தாவறது. ஒரு கிளி வந்து தோளில் வந்து உட்காந்துக்கிறது, மான் குட்டி குறுக்க தாவி பார்க்கறது. இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலைக்குள்ளே நன்னா நடந்துருந்தது. மெதுவாக இந்த கோபிகைகளுக்கு ஒரு அகங்காரம் வர ஆரம்பிச்சது. நமக்காக கொண்டு கண்ணன் கூட இருக்கார், நமக்கு இருக்கிற பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு அந்த ஆனந்த அகங்காரம் வளர ஆரம்பிச்சது இல்லையோ. கண்ணன் பார்த்தார், இது கொஞ்சம் குறைக்கணும். இந்த ஆனந்தமே அதிகமாக போச்சுன்னா பிராணம் போனாலும் போயிடும். தத்ரைவ அந்தரதீயத, அதே இடத்துல சட்டுன்னு தன்னைத்தானே மறைத்து கொண்டார். மறைத்த உடனே கண்ணனை காணும், எங்கே எங்கேன்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுதான் அடுத்து கோபிகா கீதத்தில் ஜெயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகா त्वयिदृतासवस्तां विचिन्वते शरदुदाशये साधुजाततं सरसिदोदर ஸ்ரீமுஷாதிருஷா சுரதநாத. ஏ நாதனே, உன்னை காணாமல் எவ்வளவு தூரம் தேடுவோம் பாரும். விரச்சிதாபயம் விஷ்ணுதுர்யதே சரணமீயுஷாம் சம்ஸ்ருதிர்பயாத் கரசுரோசுகம் காந்தகாமதம் சிரசி தேகினः ஸ்ரீகரகிரகம்
பிரணததேகினாம் பாபகர்ஷனம் திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷனः கிருந்தி கிருந்தி ஹிருச்சயம் சாதுரயா மதுரயா கிரா வல்குவாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேக்ஷண விதிகரீரிமா வீரமுஹ்யதி அதரசீதுனா ஆப்யயஸ்ஸவி தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாமகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாः. ஒவ்வொருத்தையும் தேடிட்டு போகிறா. மரமே கண்டாயா, கல்லே கண்டாயா, கண்ணனை காணுமே அப்படி புல்லெல்லாம் முளைச்சிருக்கோம் இல்லையோ, அதை பார்த்து ஒரு பெண்ணு கிட்டக்க போய் கேட்குறா, இது என்ன தெரியுமா புல்லு? பூமாதேவிக்கு மயிர்கூச்சரிப்பு ஏற்பட்டிருக்கான். புல்லெல்லாம் வளர்ந்துருக்கோம் இல்லையோ, பூமாதேவிக்கு நமக்கு மயிர்கூச்சரிந்தா அப்படி மேலே நிற்குமோ இல்லையோ, அதை போல் பூமிக்கு மயிர்கூச்சரிப்பு தான் புல்லாக வளர்ந்துருக்கு போல் இருக்கு. கண்ணன் திருவடி அவள் பேரில் வைத்தானா, புதுசாக கல்யாணமான உடனே அந்த புருஷன் பெண்ணை தொட்ட உடனே பெண்ணுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு மயிர்கூச்சரிப்பு எடுமோ இல்லையோ, அப்போ கண்ணனுடைய திருவடி பட்ட உடனே பூமாதேவி புது கல்யாண பொண்ணு, அதனால் அவளுக்கு மயிர்கூச்சரிதல் போல் இருக்கு. அதுதான் புல்லா முளைச்சிருக்கே. அப்போ அந்த புல்லா ஒன்றா நான் பிறந்திருக்க கூடாதா? இங்கங்கும் தேடிக்கொண்டு கருடனே கண்டாயா, மரமே கண்டாயா, காற்றே கண்டாயா? அப்போது சொல்லுகிறாள், உன்னுடைய பிரணத காமதம் பத்மஜர்ச்சிதம் தரணி மண்டனம் தேய பதம் அடதியத்பவான் அன்னிகானனம் துடியுகாயத்தே தாமபஷ்யதாம் குட்டிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடபுதீக்ஷதாம் பக்மகத்ரிஷாம். அந்த சுருண்டு இருக்கிற குழலை பார்க்காத ஒரு நிமிஷம் தாங்க முடியலையே. உன்னுடைய திருக்கண்களே அப்படி படபடத்து கொண்டு யாருன்னு கேட்பியோ இல்லையோ, அந்த கண்ணை பார்க்காத எத்தனை நாள் இருப்போம்? ஒரு பகல் 1000 ஊழியாலோ, ஒரு நிமிஷம் ஒன்றை பிரிந்தது 1000 ஊழிக்காலம் பிரிந்தால் போல இருக்கிறதே என்ன கோபிகைகள் அப்படியே தேடிட்டு போனால் சட்டுன்னு ஊற்றி கண்டுபிடிச்சிட்டா. இந்த பக்கம் 2 திருவடி, அந்த பக்கம் 2 திருவடி, 2 ஜோடி திருவடி மணல்ல அடையாளம் தெரியுது. என்னது இது? நாம் எல்லாரும் எங்கேன்னு காண்டுருக்கோம். 2 ஜோடி திருவடி தெரியறது. இப்போ யாரோ ஒரு பெண்ணை மட்டும் அழைச்சிருந்து கண்ணன் இந்த வழியாக போயிருக்காம போல் இருக்கு அப்படின்னு ஒருத்தி சொன்னால் மொத்த பேர் இங்கே ஓடி வந்துட்டா. மெதுவாக காலை வச்சு அந்த திருவடி சுவடையே பின்பற்றின்னு போகிறா. கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு 2 ஜோடியை காணும். ஒரு ஜோடி தான் இருந்தது, ஆனால் இன்னொரு ஜோடி அழுத்தமாக பதிரிஞ்சிருந்தது. உடனே ஒருத்தி கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பெண்ணை மட்டும் கண்ணன் கூட்டின்னு போயிருக்கான். அந்த பெண்ணுக்கு ரொம்ப அகங்காரம் வந்திருக்கு, நமக்காக கொண்டு கண்ணன் கூட வந்திருக்காருன்னுட்டு. அதனால் அவர் ரொம்ப தள்ளாத மாதிரி நடிச்சுட்டு, என்னால் காலை வச்செல்லாம் நடக்க முடியாது கிருஷ்ணா, முடியும்னால் உன் தோளில் என்னை தூக்கின்னு போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கண்ணன் அவளுக்கும் சரின்னு தலையாட்டிட்டு தோளில் தூக்கி வச்சுட்டு இருந்திருக்கார். அதனால தான் ஒரு ஜோடியை காணும், இன்னொரு ஜோடி கண்ணன் திருவடி அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. பின்னாடி போவோம், என்ன ஆறுது பார்ப்போம்னா, இன்னும் ஒரு மைல் போனால் அந்த பெண்ணு நட்ட நடுவில் உட்காந்து அழுதுன்னு. என்னாச்சு? நாம தான் கண்ணனை காணோம்னு அழுதுருக்கோம். இந்த பெண் இப்படி அடறாளே, பெண்ணை இங்கே வா, ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னார். ஆமாம்மா, என்னை தான் கண்ணன் தனியாக கொண்டு வந்தார், கூட்டாரேன்னு அகங்காரத்தில் நான் தான் தோளில் ஏறிண்டேன். இப்போ வந்தேன், இந்த இடத்துல அதுவும் நடக்க முடியலேன்னு உட்கார்ந்தேன். அங்கே ஒரு பூ மலர்ந்துருந்தது, அந்த பூவை பறித்து கொடுன்னு கேட்டேன். கண்ணன் பறித்து என் கையில் கொடுக்க வந்தார். என்னால் தலையில் வச்சுக்க கூட முடியல அப்படின்னு என் ஜட பின்னலை இப்படி கொண்டு போட்டுட்டு நீயே சூட்டி விடுன்னு சொன்னேன். எப்படி பண்ணுறான்னு பார்ப்போங்கிறதுக்காக, பெண்ணே குனி, உன் தலையில் நான் சூட்டி விடுறேன்னார். நான் குனிஞ்சேன்னா காணும், அதே நிமிஷத்தில் காணும். உங்கள் பாடு தேவலை. 4 பேர் கை கோத்துண்டு கூட சேர்ந்து அழுதுன்னு வர்றதுக்கான இருக்கீள், ஆளானு துணைக்கு இருக்கு. எம்பாட தனியாக உட்காண்டு ஒரு நாளாக இங்கே நான் அழுதுன்னு இருக்கேன். இப்போ அப்படி என்ன விட்டுட்டு போயிட்டார்னால், இப்படி ஒவ்வொருத்தராக கண்ணனை தேடி போனவர்கள் கடைசியாய் கண்ணன் அவர்களுக்கு நடுவே தோண்டினார். இது கோபியா பிரகாயந்தியா பிரளபத்தியஞ்ச சித்திரதா ருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணதர்சன லாலசாக தாசாம் ஆவிரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மதா காச்சித் கராம்புஜம் சௌரேகே ஜகிருஹேஞ்சலினாமுதா காச்சித் ததார தத் பாகுகு வம்சே சந்தன ரூஷிதம். அப்போது கண்ணன் நடுவே மன்மதன் தோக்கும்படிக்கு தோன்றினார். அழகான திரு அபிஷேகத்தோடே ஆச்சரியமான எல்லா அலங்காரங்களையும் தரித்து கொண்டு நீண்ட பட்டு பீதாம்பரத்தோடே வைஜெயந்தி வனமாலை திருமார்பிலே விளங்க நடுவில் தோன்றினார். ராசக்கிரீடையை தொடங்கினார். பாக்கி ரொம்ப ஆச்சரியமாக குழந்தைகள்லாம் ஆடினார்கள். இது ராசக்கிரீடா சரித்திரம் முற்றிற்று. அடுத்தது இப்படி ஒவ்வொரு அசுரனாக வந்து நிற்க கம்சனாலே ஏவப்பட்டு கண்ணன் ஒவ்வொரு அசுரனாக முடித்தார். கடைசியில் எல்லா அசுரனுக்கும் கடைசியாக வந்தது கேசிங்கிறவன். கேசி அசுரன் குதிரை முகத்தில் வந்த உடனே நாரதருக்கே பயம். இது என்ன, இவன் வந்தால் கண்ணனையே கொருடுவோம் போல் இருக்கேன்னால் நினைக்கிறதுக்குள்ள கேசியனுடைய பின்னங்காலை பிடிச்சி ஓங்கி சுழட்டி அடித்தார். பிராணனை படுத்து. இனிமே கம்சனிடத்திலேருந்து வர்றதுக்கு ஆள் கிடையாது. அக்ரூரரை அனுப்பினான் கம்சன், போய் நம்ம மருமகனை கூட்டி கொண்டு வாரும்.
தனுர்யாகம்னு பெரிய வில்வித்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் 3 இடத்துல கண்ணனுக்கு ஆபத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு யானை குவலையா பீடம், அடுத்தது முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்கள், 3வது நானே உட்காண்டிருக்க போகிறேன். யானைக்கு தப்பினா மல்லர்கள் ஒழிச்சுடுவா, மல்லர்களுக்கு தப்பினா நான் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு சொந்த மாமா. அவர் தான் இப்போ திணி பண்ணுறார். ஒரே மாமான்னா அவர் தான் இந்த கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக திட்டம் போட்டார். அது ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு பிரசவிக்கணும். என்னமோ அவள் குறுக்க நடுக்கும் போயிட்டு வந்துருந்தா. அவள்கிட்ட கேட்டேன், ஏதான ஆபத்தா பிரசவத்தில், ஏதான கட்டமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, ரோகிணி இன்னைக்கு, ரோகிணியில் குழந்தை பிறந்துருமோன்னு இருக்குது. ஆண் குழந்தையாக இருக்கலாம், தெரியாது. அது ரோகிணியில் பிறந்துருத்துன்னா மாமாவை அடிக்கும்னு சொல்கிறா. மாமா அது பக்கத்தில் தான் இருக்கார் இப்போ, அதனால் நாளைக்கு பிறந்தா தேவையில்லை இப்படின்னு அந்த அப்பா சொல்லுண்டா. அடி அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ரோகிணியை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிள்ளை மாமா கம்சனாட்டம் இருந்தால் ரேவதியில் பிறந்தாலும் அடிக்கும், அஸ்வினை பிறந்தாலும் அடிக்கும். நீர் ஏன் ரோகிணியை தேடின்னு போகிற? இப்போ மாமா கம்சனாட்டம் இருக்கக்கூடாதுன்னு முக்கியமாக, இல்லை குழந்தை ரோகிணியில் பிறக்குமா அஸ்வினியில் பிறக்குமான்னு சொல்லியிருந்தா. நாம் நல்லவனாக இருந்தால் எந்த நட்சத்திரம் ஒன்றும் பண்ணாது. அப்போ கேசி முடிந்தான், அக்ரூரர் வந்தார். அக்ரூரர் தேடி கண்ணனை வரும்போது நீண்ட தன்னுடைய தேரை ஓட்டி கொண்டு வந்திருக்கார். ஆத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மே நிஷா மமாத்யாமங்கலம் நஷ்டம் பலவான் செய்வ மே பவ என் நமஸ்தே பகவதா யோகி தியயோங்கிரி பங்கஜம். கண்ணனே, எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் அந்த கண்ணன் இன்னைக்கு காண்போமான் வந்தார். வந்து பார்த்தவர் கண்ணன் இருக்கிற இடத்துல காணோம். ஓட்டமா ஓடி மாட்டுக்கொட்டிலுக்கு போனார். அங்கு கண்ணன் இருக்க ஒத்தருக்கொத்தர் விழுந்து சேவிச்சின்றார். அவர் இவரை தழுவ இவர் தருவ ராத்திரி முழுக்க பேசினா. வெளிநாட்டிலேருந்து நம்ம உறவுக்காரா வருவா. அவள் வண்டியெல்லாம் என்னமோ 11:30 மணிக்கு தான் வந்து இறங்கும். அது என்னமோ ராத்திரி தான், பாதராத்திரிக்கு வரும். வந்த உடனே அவள் பொட்டு கட்டி எல்லாத்தையும் தூக்கின்னு வருவாளா. விடிய பேசிகிட்டே இருப்போம். அந்த நாளாக இருந்தால் இது உனக்கு வேணுது, இது உனக்கு வேணுந்தேன்னுவா. இன்றைக்கி நம்ம நாட்டிலே எல்லாம் இருக்குது. நீ எங்கேருந்து யாரெல்லாம் வேண்டாம்னு வச்சுக்கோ. துணிமணிலேருந்து எத்தை வாழ்ந்தாலும் முகத்தில் பூசிக்கிறதுலேருந்து உடம்புல பூசிக்கிறது எல்லாம் இங்கேயே வந்தாச்சு. இனிமேல் வெளிலேருந்து எதிர்பார்க்க போதில்லை. ஆனால் பேசி தீப்பா மறுநாள் காலத்தால் 8 மணி வரைக்கும் தூங்குனங்கிற அளவு இல்லையோ. இதெல்லாம் என்ன பேச்சு? அப்படி பேசினா அக்ரூரன் கண்ணனும் விட்ட 10 வருஷ கதையும் பேசியிருந்தா அவனுக்கு உறவு, ரொம்ப பெரிய உறவு அக்ரூரன். 2 பேர் பேசின்னு உங்கள் மாமா வித்யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், அதை கூட்டின்னு போகிறதுக்காக வர சொன்னார்னால் பார்த்து சிரித்தான். அதுக்கு அழைச்சின்னு போக வந்திருக்கீ? தெரியறதவருக்கு கொல்றதுக்கு முயற்சி நடக்கிறதுன்னு உண்டு. ஆனால் அக்ரூரை சொல்கிற உனக்கு ஒன்றும் ஆகாது கண்ணா, நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னவர் சரின்னு சொல்லி ஏறி அமர்ந்தார். குதிரையை தட்டி விட்டார். அங்கே கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் ஒருத்தருக்கு அழுது பேசுகிறார். இனி இந்த கண்ணனை பார்ப்போமா? இன்று இவ்விடத்திலேருந்து 10 வருஷத்துக்கு பிரிந்து போகிறார். கோகுலத்தில் 5 வருஷம் இருந்தார், நந்த கிராமத்தில் 5 வருஷம் இருந்துட்டார். நீங்கள் நந்த கிராமத்துக்கு போனீங்கன்னால் அக்ரூர காட்டின்னு சொல்லுவாள். அந்த இடத்துல தான் அக்ரூருடைய தேர் அழைச்சிட்டு கண்ணனோட புறப்பட்டு போச்சு. அதுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு சின்ன தோட்டமாட்டம் வச்சுருக்கா. அங்கே உட்காந்து தான் இந்த கோபிகள்லாம் அழுதுருந்தாலும். இவனுமே கண்ணன் மதுராவுக்கு போகிறார். கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போயிட்டாலே நகர பெண்கள் ரொம்ப பசப்பு மொழி பேசுவா தெரியுமோ. கிராமத்தாளாட்டம் பேச மாட்டா. அவள் ஒத்தி சொல்லிக்கிறாப்போ அந்த பசப்பு மொழிக்கு இவர் நன்னா தோத்துற போகிறார். தோத்துட்டா அதுக்கப்புறம் நம்மளை எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு அழுதுருந்தது நிஜமாக போச்சு. ஏன்னா கண்ணன் மதுராவுக்கு போனார், திரும்பியே வரலையே. கோகுல பெண்களை பார்க்கல. அங்கே இருந்துட்டு துவாரகைக்கு போயிட்டார். அது பெரிய நகரம், அது ராஜதானி. அப்போ மதுரா துவாரகையிலெல்லாம் நகர பெண்களாம் ஓஹோன்னு நாசூக்காக பேசுவாளாம். ஆனால் கோகுலத்தில் நந்த கிராமத்தில் காமியவனத்தில் பார்த்தா எல்லாம் கிராம பெண்களாம் வெட்டு 1 தொண்டு 2 தான் பேச தெரியுமா. அதுக்கு மேலே நம்மளாலெல்லாம் பசப்பி பேசி அவனை நம்ம மடியில் கட்டிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. அதனால் நாம் விட்டுட்டோம். அன்னிலேருந்து கண்ணன் புறப்பட்டு போனவர் தானா. அப்போ ஒத்தி சொன்னான், இந்த அக்ரூரனுக்கு யார் அக்ரூரன்னு பேர் வச்சா? குரூரன்னு பேர் வச்சிருக்கணும். அவள் அப்பா அம்மா எந்த வேளையில் பேரை வச்சாலும் குரூரனாக இருக்கிறவனை போய் அக்குரூரன் வச்சுட்டாளேனால் அழைத்து கொண்டார். மதுரா நகரத்தின் வாசலுக்கு வந்தார். கண்ணன் இறங்கி விட்டார். போகிறோம், நீர் தேரோட வந்தது போகிறோம். வழியிலேயே ஒரு சின்ன வேடிக்கை பண்ணிவிட்டார். யமுனை கரையில் நிறுத்தினார். அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன்னு சாயங்காலம் இறங்கினா நம்மளை கூட்டின்னு வந்திருக்கோன்னு அக்ரூரருக்கு துளி அகங்காரம் இருக்குன்னு கண்ணன் தெரிஞ்சின்றார். அவர் உள்ள குளிக்கிறதுக்கு இறங்கி நடத்துகிற உள்ள கண்ணன் தெரிஞ்சார். இப்போ தானே 2 குழந்தைகளையும் நம்ம தேரில் கரையில் உட்காந்து வச்சுட்டு வந்தோம். என்னை நினைத்து நிமிந்து பார்த்தார். தேர்லேயே இருந்தார். உள்ளே போனார். உள்ளே இருந்தார். எங்கே இருக்காருன்னு தெரியாமல் தான் ஓடி வந்து திருவடியில் விழுந்தார். போரும், நான் நினச்ச தப்பு. இப்போ நாம் என்னமோ உன்னை கூட்டின்னு போகிறோம்னு நினச்சுட்டேன். நீ திட்டமிட்டு என்னையும் அழைச்சின்னு போகிறேன்னு இப்போ தான் அந்த உண்மையை புரிஞ்சுட்டேன். இப்போ கருடன் பகவானை கஜேந்திரனுக்காக கூட்டின்னு வந்தார். கருடன் நான் கூட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? என்னையும் சேர்த்து அவர் கூட்டின்னு வந்தார்னு தான் சொல்ல முடியுமே தவிர நாம் என்னமோ நம்ம தூக்கின்னு போகிறதா நினச்சிட்டு இருப்போம்.
அவர் நம்மளை சேர்த்து எழுந்துருளை பண்ணிட்டு போகிறாருங்கிறது உண்மை. அப்போ அக்ரூரன் வர கண்ணன் மதுரா வாசல் வந்த உடனே நிறுத்திட்டார். போரும், நீர் தேரோட போம், பிறந்த பூமிக்கு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன். யாருக்குமே பிறந்த ஊர்னாலே ஒரு சிலிர்ப்பு இருக்கும். அன்னைக்கு ராத்திரி கிளம்பி போயிட்டாரே. என்னைக்கு பிறந்தாரோ ஒருத்தி மகனாய் பிறந்தவர் ஒரே ராத்திரியில் கிளம்பி போனவர் 10 வருஷம் கழித்து வந்திருக்கார். அப்பா அம்மாவே பார்க்கலையே, பெற்றவளையும் பெற்றவரையும் பார்க்கல. அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இறங்கினவர் கண்ணன் பலராமன்ட்ட சொல்கிறாருன்னா, நாம் இங்கே வந்திருக்கோம், இனிமேல் கிராமத்தில் இல்லை, நகரத்துதுன்னாலே அலங்காரம் ஒழுங்காக பண்ணிக்கணும். நம்ம கிராமம் வரைக்கும் என்னவோ அப்படி மோர் வாசனை தயிர் வாசனையோட ஒரு பாதி துண்டை கட்டி நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். நகரத்தில் அதெல்லாம் விடமாட்டா. 10 மாடி கட்டடம் 4 மாடி கட்டடம் இருக்கும். மேலே இருக்கிறவா கீழே வந்து குப்பை கொட்டணும்னாலே அலங்காரம் வேண்டும் தான் கொட்டுவாள். அது குப்பை வாசலில் குப்பை தொட்டி வச்சிருக்கு, அதில் கொண்டு கொட்டணும்னா அதுக்கு எதோ சரி கூப்பிட்டு எனக்கு சந்தனம் கொடுன்னா, கம்சனுக்கு எடுத்துன்னு போகிற சந்தனம் உனக்கு கொடுப்பேன் நான். என் திருமேனி ஏற இறங்க நன்னா பாரு, எனக்கேற்ற சந்தனத்தை கொடுனால். அவள் சட்டுன்னு சந்தன பேல அவள் கீழே வச்சா விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சா, என் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறத தவிர எனக்கு வேறொரு சந்தனம் தெரியல. என்ன திருவக்கரா கூனியினுடைய கூனை நிமிர்த்தான் கண்ணன். அது முடித்தான். ரஜகன் ஒரு வண்ணான் ஏதோ வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிருந்தான். அவன் தரமாட்டேன்னு சொன்னான். தலையை தட்டினார், தலைப்படுத்து. சாயங்கால பொழுது மாலாக்காரவத்தார் சின்ன பூ வட்டி வியாபாரம் பண்ணி தன்னுடைய சின்ன வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவர் அவருடைய சின்ன சந்து வீட்டுக்கு போனான். அந்த குடிசை வாசக்கதவை தக்கறான். அவர் வந்து கதவை திறந்து பார்த்தா கண்ணனே நிற்கிறார். பிரசாத பரமௌநாதோ மமகேகம் உபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாகமல்யோபஜீவனா. அவன் கைகூப்பிண்டு கண்லேருந்து ஜலஜலமாக கொட்டுறது. பதறான், என்ன பண்ணுறது தெரியல. உடனே சுகாச்சாரியர் எழுதுகிறார், பகவான் வந்தபோது நீ என்ன சமைச்சே, சக்கரை பொங்கலா அதுவா அக்காரடிச்சலா பேச்சில்லை. அவர் வந்தாருங்கிறத உடனே சம்பிரமை துஷ்ய கோவிந்த, ஒரு சம்பிரமம் ஒரு பதற்றம் ஏற்பட்டு பரபரக்கிறையோ இல்லையோ, அதைத்தான் பெரிய பிரசாதமாக பகவான் ஏற்றுக்கிறாருங்கிறார். ஏன்னா நீ கொடுக்குறத சாப்பிட்டா அவருக்கு ஒன்றும் ஆப்புறது இல்லை. இப்போ அவர் அர்த்தனை தான் இருக்கத்தான் இருக்கு. இப்போ கூடார வெள்ளிபிஷி கோவிந்தான்னு பாட்டு வருமோ இல்லையோ, அன்றைக்கி சக்கர பொங்கல் சமர்ப்பிக்கணும். ஆரோ பரம ஏழை 2 சுவாமி, ஒரு சுவாமி ஒரு தர்மபத்திரி 2 பேர் இருக்கா. ஏழைகள் வீட்டில் ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், மறுநாள் நான் வந்து கூடார வெல்லும் பாட்டுக்கு 10 பாகவதாளை கூட்டிருக்கேன், சக்கர பொங்கல் பண்ணிடுவியோ இல்லையோன்னார். அவள் விட்டே கொடுக்கல. அதுக்கு என்ன பண்ணிவிட்டா போச்சு. இப்போ 2 படி போருமான்னு ஆகும். தேவையில்லையே, நான் இன்னும் 10 பேரை சொல்லலாம் போல் இருக்கேன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு படி அரிசிக்கு ஒரு படிக்கு எவ்வளவு நெய் குத்துறதா இருக்கே, அது 1க்கு 1ங்கிற அளவில் குட்டினா கொஞ்சம் நாக்கில் இழுத்தால் இழுக்கும். 1க்கு 1.5 போட்டுருவோம். அப்படின்னா என்ன நெய் நிறையா இருக்கும் போல் இருக்கேன். மூட நெய் பெய்து முழங்க வழிவார. சரி, அதுக்கு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் இருக்கப்போ ஒரு அரிசி பருப்புக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 கல்கண்டு, அதை போட்டு பண்ணி விட்றேன்னுட்டா. எல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருந்தாச்சு. ராத்திரி படுத்து தூங்கி போயிட்டா. 11 மணிக்கு தூங்கி எடுத்து கார்த்தால் 4 மணிக்கு எழுந்திருந்தா. சல்லி காசு கிடையாது அவள்கிட்ட, எதுவுமே இல்லை. பின்னாடி போனால் சொம்பு எடுத்துன்னு போனால் அதுவும் மரச்சொம்பு செப்பு சொம்பு, அவள்கிட்ட வெள்ளி சொம்பு கிடையாது. அந்த மரச்சொம்போட போனால் கிடுகிடுகிடுன்னு கணத்தில் ஜலத்தை தூக்கினா. பக்கத்தில் துளசி முளைச்சிருந்தது. துளசி எடுத்துட்டா, தீர்த்தத்தை எடுத்துட்டா, பெருமாள் சன்னதி முன்னாடி கொண்டு வச்சா. நேற்று ராத்திரி நாங்கள் பேசியிருந்த மொத்த சக்கர பொங்கல் இதுதான் அவள். அப்போ பகவான் அவளை பார்த்து சொல்கிறவள், ஒன்றுமே பேசுகிறவர். இப்போ நீ ஏன் இவ்வளவு கட்டப்பட்ட கார்த்தால எழுந்திருந்து நீயும் உன்னுடைய புருஷனும் ராத்திரி 11க்கு பேசிட்டு கிடையாது. நான் அப்போவே சக்கர பொங்கல் சாப்பிட்டுட்டேனேன்னு விட்டாரோ. நீர் எதுக்கு கார்த்தால எழுந்திருந்து இதெல்லாம் பண்ணப்போ, நீங்கள் 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே சக்கர பொங்கலை உண்போம்னால் இதுதான் சம்பிரமை துஷ்ய கோவிந்தா என்னும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. ஒரு பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ கொடுத்தோங்கிற உள்ளன்போட பக்தியோட கொடுக்கறதுக்கு அவர் ஏங்கிட்டு இருக்காரே தவிர இவன் பட்டாட்டோப்பம் பணக்காரத்தன்மையை காத்துறதுக்கு அவர் ஒன்றும் காத்துட்டு இருக்கல. எல்லா அலங்காரமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாலாக்காரர் பாக்கி இருக்கிற 2 புஷ்பத்தை வச்சுருந்தான். தன்னால் ஆனதை விறுவிறுன்னு கட்டினான். அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமைச்சால், இதை போல பிரம்மா கூட எனக்கு மாலை கொடுத்ததில்லை மாலாக்காரரே, அவ்வளவு ரொம்ப நாம் சந்தோஷப்படுகிறோம் என்று பெற்றுக்கொண்டார். பெரியாழ்வார் பாசுரத்தின் போது செங்கழநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொழுந்தேன் இங்கிவை சூட்டவாவென்னு, எது மல்லி செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொழுந்தேன். பூச்சூட்டல்னு 10 பாசுரம் பாடினார். ஒவ்வொரு பூவாக சூட்டணும்னு ஆசைப்படுறார். அவர்கிட்ட சல்லிக்காசு கிடையாது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லச்சே, பெருமானிடத்தில் நாம் எதை சமர்ப்பிக்க வேண்டும்? எத்தத்தையோ தூபம் தீபம் சந்தனம் அகிர்புகை பிரசாத வகைராக்கள் எதேதோ இருக்கேன்னால் அதெல்லாம் அடிய இடத்துல ஒன்றும் இல்லை. பூஜும் சாந்தி என் நெஞ்சமே,
புனையுங்கண்ணி வான் பட்டாடை மகுதே தேசமான வணிகளும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எங்க ஏக மூர்த்திக்கே. அவரோ எத்தத்தையோ பண்ணுகிறார், அவருக்கு எது வேணும்னா நம்ம சமர்ப்பிக்கணும். ஆனால் அவ்வளவெல்லாம் நம்ம இடத்துல இல்லை. இருப்பதை சமர்ப்பித்து விட்டு உள்ளன்போட உருகி நின்றோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதைத்தான் இந்த இடத்துல மாலாக்கார இடத்துல பார்த்தோம். அங்கே எல்லா அலங்காரமும் முடிஞ்சது, யாகம் தயாருங்கிற செய்தி வந்தது. உள்ளே நுழைவோம். வாசல்ல குவலையாப்பிடம் நிற்கிறது. ஆனதை ஆனை தடுக்கிறது போ அப்படிங்கிறார் கண்ணன். ஆனைப்பாக வந்து உன்னை கொண்டுட போறேங்கிறான். ஒரு ஷர்ட்டி பாகனையும் முடிச்சார், யானையும் முடிச்சார். முடிஞ்சு போச்சு, நிமிஷத்தில் ஆயிடுத்துப்போ. அடுத்து உள்ள போனால் மல்லர்கள் நிற்கிறார். மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தான் அவர்கள்ட்ட சண்டையே போட மாட்டாராம். ஏன் சண்டை போட்டால் நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம் போயிடுமா? அப்போ இப்படி மதுரா நகரத்து வழியாக வந்தார் இல்லையோ, அப்போது குப்ஜா கூனி சந்தன அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. இப்போ தான் புது சந்தனம், இன்னும் அது ஈரம் கூட காயலை. இப்போ ஈரம் காயாத செவுத்தில் கை வச்சுன்னா அடையாளம் படும் இல்லையோ. அதை போல் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒருத்தி கயல்விழி, ஒருத்தி மான்விழி, ஒருத்தி வேல்விழி. அதனால் அவள் கயல்விழியோடு பார்த்தா பெருமாள் திருமையில் அந்த கயல் மீனாட்டம் முதிரை விழுந்துடுறதாம். வேல்விழியோடு பார்த்தா வேலாட்டம் முதிரை விழுந்துடுறதாம். மான்விழியோடு பார்த்தா மானாட்டம் முதிரை விழறதான். இதெல்லாம் இப்போ பாகவதர் கொடுத்த சம்பாவனையாச்சே, பரிசொல்லி இருக்கு. ஆனால் நாயங்கியான மல்லர்களோட சண்டை போட போக அதெல்லாம் அழிஞ்சு படுத்துனா. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக தான் சண்டையே போட மாட்டாராம். நடுவில் நின்றுட்டு ரெண்டு பேரும் மோதி கண்ணனை முடிக்கணும்னு வரைச்சே முன்னாடி பின்னாடி போய் அவளை மோத விட்டே கொண்டுட்டாராம். ஏன் இவர் சண்டை போட்டால் இது அழிஞ்சு போயிடுமே. வைகுண்ட ஏகாதசி வரும், 12 திருமண் காப்பு சாத்திப்பா. இது எல்லாம் நாங்கள்லாம் 12 திருமணம் எடுக்கிறோமோ இல்லையோ, இட்டுப்பா. அது உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே 2-3 மணி நாள் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் அழிஞ்சிருக்கும். ஒருத்தர் கேட்டால் திருமணம் அழிஞ்சு போயிடுத்து. ஆமாம், கைகாலையே காணோன்னு நினச்சிருந்தோம், நல்ல வேளை வெளியில் வந்தோம். நீ என்னமோ திருமணம் போகிறதுக்கு போய் கட்டப்பட்டிருந்தால் அதில் ஒரு சிலருக்கு சாமர்த்தியம் தெரியுமோ, அந்த ஒரு தொழி ஸ்ரீசூர்ணன் திருமண் கூட அழியாமல் எப்படியோ போய் சேவிச்சு வந்துடுவாள். அதெல்லாம் கண்ணனுடைய கோஷ்டி. ஏன்னா இப்போ அவர் பண்ணது தான் அது. இப்போ 2 பேர் மல்லர்கள் வந்து சண்டை போடுறா. மான்விழி கயல்விழி போட்ட ஒரு முத்திரைக்கு 1 மாலை. அப்படியே ஜாகிரதையாக இருந்து சண்டையை முடிச்சுட்டு வந்துட்டார். சாந்தனி தோல் சதுரன்மலையின் ஆழ்வார் கொண்டாடுகிறார். ஆக மல்லர்களும் முடிந்தார்கள். கடைசியாக இருக்கிறது கம்சன். கம்சனை குஞ்சு பிடித்து இழுத்தார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. மாடமீமிசை கஞ்சன் உயரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனை பிடித்து தலைமுடியோடைய கீழே இழுத்தார். ஓங்கி அவனை குத்தி முடித்தார். கம்சனும் முடிந்தான். அவன் வேணும்னு கண்ணிலெல்லாம் மசி போட்டுருந்தானான். இவன் போயிடுவான், மருமாம் போயிட்டானேன்னு செயற்கை அழணும். அழறதுக்காக ஒரு திரவமெல்லாம் வச்சுருக்கா தெரியுமா, அதை போட்டுட்டா அழுக வரும் இல்லையோ. அதை சுக்கரை சொல்கிறார், அவன் செயற்கையாக அழணும்னு திரவம் போட்டுட்டான். ஆனால் கண்ணன் என்ன பண்ணிட்டார், அவனுடைய பத்னிகள் இயற்கையாக அழும்படிக்கு பண்ணிவிட்டார்னுட்டார். அதனை இப்போ நடந்தது. இவனே போயிட்டானோ இல்லையோ, அப்போ அந்த பத்னியே போயிட்டார். கம்சட்டீலாங்கிற இடம் இருக்குது, அவ்வளோ உயரமான இடம். இந்த பக்கம் விஸ்ராம் காட்டு, யமுனை, கம்சட்டீலா, ரங்கபூமி எல்லாமே மதுரையில் சேவித்து கொள்ளலாம். ஆக கம்சவதம் ஆயித்து. கண்ணன் அப்போ தான் நேர ஓடிப்போய் பெற்றவர் திருவடிகளில் விழுகிறார். இது வரைக்கும் அவளை பார்க்கவே இல்லையோ. கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் என்ன நெடுமாலேன்னு ஆண்டாள் பாசனம். அங்கே போய் சேவித்த உடனே யசோதை, இத்தனை நாள் யசோதைக்கு தான் எல்லா பாக்கியம் இருந்தது, தேவகிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. கண்ணா, இத்தனையும் யசோதை பெற்றாள். தெய்வனங்க யசோதை பெற்றாள், நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. வசுதேவர் இழந்து போயிட்டார், நானும் எழுந்து போயிட்டேன். ஆலநீள் கரும்பு அன்னவந்தாலோ அம்புயத்தடங் கண்ணினந்தாலோ வேலவார் நிற தன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ என்னுன்னடை வாயிட நிறைய தாலொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. குலசேகரர் பாட்டார், ஒரு தாலாட்டு பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. நித்தப்படி நீ சாப்பிட்டா இந்த வாயிலேருந்து வழியுமா, அந்த வழிஞ்சதை எடுத்து யசோதை சாப்பிட்டு பசியாறு விடலாமே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காத படுத்து. நீ வந்து எல்லா அழுக்கையும் உடம்புல பூசிந்து ஓடி வந்து அவளை கட்டிப்பியா, அவள் புடவையெல்லாம் அழுக்காகி உன்னை வெய்வலாமே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லையே. இது மொத்தம் ஒரு தடவை நான் இப்போ சேவிக்க முடியும்னா காட்டுவியான்னாவோ. காட்டுவிட்டா போச்சு, நீ கேட்கறதுக்கு விட்டுடுவோமான்னு முதல்லேருந்து ஆரம்பித்தார். என்னைக்கு இங்கே தொடங்கினது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார் இல்லையோ, மனத்தரையில் 10 வருஷ சரித்திரத்தையும் தேவகிக்கு விறுவிறுன்னு காட்டுறார். அப்பவ சொல்கிறார், நீ பால் குடித்தாயாமே, அது எங்கிட்ட சாப்பிட வேண்டாமன்னால். அதே 10 வயசு பிள்ளை பால் குடித்தது. நஞ்சியர் பராசர பட்டர்னு 2 பேர், ராமானுஜர் காலத்துக்கு பிற்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள். எம்பார் பட்டர் நஞ்சியர், நஞ்சியர் சிஷ்யர், பராசர பட்டர் ஆச்சாரியர். நஞ்சியர் கை கூப்பிட்டு கேட்குறார், எனக்கு சந்தேகமாக இருக்குது. கடைசி குழந்தை தேவகிக்கு கண்ணன்.
அப்புறம் 10 வருஷமாக குழந்தை பிறக்கலை. அப்படி இருக்கிறச்சே பால் எப்படி சுரக்கும்? சந்தேகமாக இருக்கே, இது நான் கேள்விப்பட்டது இல்லையென்னால். அப்போ அவர் பதில் சொல்கிறார், அவளோ தாய் தெய்வத்தாய், அவனோ தெய்வமான குழந்தை. நீ மனுஷத்தாய் மனுஷ குழந்தைய வச்சுருந்து கடைசி பிள்ளையாச்சே பால் சுரக்குமான்னு கேட்டுருக்கேன். நான் தான் அப்போலேருந்து இது மனுஷ சரீர சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவளுக்கும் பால் சுரந்தது, அவனும் குடித்தான், உமக்கு என்ன வந்ததுன்னு. இதில் உமக்கு என்ன கஷ்டம்? அவள் தாய், அவள் பெத்தவ, அவள் பால் கொடுக்குறா, அந்த குழந்தை அவள்கிட்ட குடிச்சிட்டு போகிறான்னால் அப்படி தாயோடைய கலந்து பரிமாறினார். அப்போ தான் தோணித்து நம்ம படிக்கவே இல்லையென்னால் சாந்தீபனியிடத்தே போனார், ஆயக்கலைகள் 64 கற்றார். அதற்கப்புறம்தான் பெரிய ஆபத்து மதுரா நகரத்தை சூழ்ந்தது. பார்ப்போம். துவாரகையை நிர்மாணம் பண்ண வேண்டியது ஏற்பட்டது. ஏன் நடந்ததுனால், கம்சனுடைய தர்மபத்னிகள் 2 பேர். அவா 2 பேருக்கும் தந்தை ஜராசந்தன். ஜராசந்தன் வரிசையாக படையெடுத்து வந்துட்டே இருந்தான். ஒவ்வொரு தரையும் மதுரா நகரத்தோட முற்றுகை இருப்பார். இந்த தராச்சு இந்த தராச்சு 17 முறை, ஒரு தரம் 2 தரம் இல்லை. கண்ணன் பலராமன்ட்ட சொல்கிறார், இது எதுக்குன்னா நம்ம இருந்து எல்லாம் ஊரில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நம்ம வேணால் பேசாத கிளம்பி இந்த ஊரை விட்டே போயிடுவோம், துவாரகைக்கு போவோம், அங்கே இடத்த பெருசாக பண்ணிட்டு நம்ம அங்கேயே ராஜ்யத்தை அமைச்சிக்கலாம்னு சொல்கிறார். என்ன இது, நம்ம என்ன கோழைகளா, அதெல்லாம் போக முடியாது அப்படின்றார் பலராமன். எப்போ கண்ணன் எதை சொன்னாலும் அவர் வாண்டான்வர், அவரே தான் உன்னை சரின்னு சொன்னால் இவர் வாண்டான்வர். பலராமனை ஒத்துக்க வைக்கணும்னாலே கண்ணன் அதுக்கு நேர் எதிராக சொல்லுவார். சொன்னால் அதுக்கு நேர் எதிராக அவர் சொல்லுவார் இல்லையோ, சரி காரியத்தை நடத்தி விடலாங்கிறதுக்காக. அதே போல் நடக்கிறச்சே நிறைய மிலேச்சர்கள் கூடின சேனையோடு அப்போ ஒருத்தன் கண்ணனை முற்றுகையிட்டு வருகிறான். காளையவன் அவனுக்கு பேர். ரொம்ப அழகான சரித்திரம். துவாரகா நிர்மாணம் பண்ணதே இதனால்தான். கோ நாம சபுமான் பிரம்மன் கஸ்ய கிம் வீர்ய ஏவச்ச கஸ்மாத் குஹாங்கத சிஷ்யே கிந்தேஜோ யவனார்தன ச இக்ஷ்வாகு குலே ஜாதः மாந்தாத்ரு தனயோ மகான் முச்சுகுந்த இதி க்யாதः பிரம்மண்ய சத்யசங்கரः ச யாச்சிதः சுரகணைஹி இந்திராத்யைர் ஆத்மரக்ஷணே. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன் ஒருத்தன் முச்சுகுந்தன்னு பேர். அழகான சரித்திரம், வேடிக்கையாக இருக்கும் கேளுங்க. முச்சுகுந்தன் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரச்சே இந்திரனுக்கு உதவறதுக்காக போனான். ஜெயிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்திரன் கேட்குறான், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. அப்போ அவன் சொன்னான், ரொம்ப ஆயாசமாக போராடி இருக்கேன், நான் தூங்கணும், என் காரியம்லாம் முடிஞ்சு போச்சு, நான் தூங்க வச்சே ஒருத்தரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவன் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தான். இங்கே போய் படுத்துக்கோ, இந்த மலை குகையில் ஒருத்தரும் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். அப்படி யாரானு தொந்தரவு பண்ணா நீ கண்ணை திறந்து பார்த்தா அவன் சாம்பலாக படுவான் அப்படின்னு இந்திரன் வரம் கொடுத்தா. இந்த பிள்ளை வந்தான். முச்சுக்குந்தான் நன்னா தூங்கிட்டு இருக்கான். தூங்குறான். திரேதாயுகத்துலேருந்து தூங்கிட்டு இருக்கான். இது துவாபர யுகம்னா இப்போ கண்ணன் போனது. இப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. அந்த குகையில் அவன் தூங்குறான்னு நினச்சிக்கோ. இப்போது காளையவனன் ஒருத்தர் கண்ணனை மதுரா நகரத்தில் முற்றுகையிட்டு வருகிறார். அப்போ கண்ணன், இனிமே இவனோட நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம புறப்பட்டு போடுவோம், இல்லைன்னா வீண் சண்டையாக இருக்குது, எல்லாருக்கும் பிராணம் போகிறதுன்னுட்டு தாமர மாலை வைஜெயந்தி மாலை அசைய அதீத அலங்காரத்தோட மேற்கு நோக்கி விறுவிறுன்னு போக ஆரம்பித்தார். கோ பவான் இக சம்பிராப்தா. மேலும் சொல்கிறார், வனம் விரணீஸ்வ பத்ரந்தே ரித்தே வை கைவல்யம் அத்யனா ஏக ஏவேஸ்வரஸ்தஸ்ய பகவான் விஷ்ணுர் அவ்யயா ஸ்வாபம் யாத்தம் யஸ்து மத்தியே போதையே துவாத்மச்சேதனா. அப்போதான் கண்ணன், இல்லை நான் போகிறேன்னு இவனை திரும்பியே பார்க்கல. அவர் வேகமாக மேற்கு நோக்கி போனார். நாரதரிடத்தில் விசாரித்து காளையவனன் கண்ணனுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். இவர் தான் கண்ணன்னு புரிஞ்சு விட்டான். போகாதே கோழையாட்டம் போகாதே, என்னோட சண்டை போடு, ஜராசந்தனுக்கு உதவுறதுக்கும் வந்திருக்கான். கண்ணன் ஆனால் கேட்கவே இல்லை. போனார். அவர் ஓடுறார், இவன் துரத்துறார். போகாதே என்னால் இந்த மலை குகைக்குள்ளே வந்தார். இவன் படுத்து தூங்கியிருந்தானோ இல்லையோ, போனவன்ட்டு போய் தன் திருவடியால் ஒரு தீண்டினார். அவன் ஒரு தட்டிட்டு பக்கத்தில் ஓரமாக போய் மறைஞ்சு விட்டார். மறைஞ்சினா இவன் பின்னாடி துரத்தின்னு வந்தானோ இல்லையோ, வந்தவன் இவன் வரச்சே அவன் எழுந்தான். ஏன்னா அவன் தட்டினத்துக்கு அவன் எழுந்திருப்பானோ இல்லையோ, எழுந்திருந்த உடனே பின்னாடி வந்தவனை பார்த்தான், சாம்பலாக எரிஞ்சு கிழவுன்ட்டான். அவனுக்கு எதுவுமே புரியல. கண்ணன் சங்க சக்கரத்தோட பின்னாடியிலேருந்து முன்னாடி வந்தார். ஒருத்தன் என்னமோ வரான், நம்மளை தட்டிட்டு போகிறான். அடுத்தவனை கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு பிராணம் போகிறது. இதோ மகாவிஷ்ணுவாதம் ஒருத்தர் வந்து நிற்கிறார். இதெல்லாம் என்னன்னு எனக்கு உடனே தெரியணும்னா கண்ணன் திரும்ப சொன்னார், உனக்கு நான் சொர்க்கம் கொடுக்கலான்னு வந்தேன். இப்போ இதெல்லாம் விசாரம் பண்ணி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை சொர்க்கத்துக்கு போறியான்னார். நான் அதுக்கே போயிட்டான். இதுக்கு மேலே நம்ம கண்ணன்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏதோ நம்மளை ஒரு கருவியாக வச்சு விளையாடிருக்கார் போல் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி டாக்கூர் துவாரகான்னு பேர். பஞ்சத்வாரகையிலே முதல் துவாரகை நீங்கள் முக்கியமான இடம் சொன்னேன், ஆனந்துன்ற இடம் வரும். நிறைய பால் பண்ணையெல்லாம் வச்சுருக்கா பாரு. அதுக்கு பக்கத்தில் போகிறீங்கன்னா டாக்கூர் துவாரகா. பெருமாளுக்கு ரணச்சோடு ராயின்னு பேர். ரணானா யுத்த பூமி, சோடுனா விட்டுட்டு ஓடினவர். யுத்த பூமியை விட்டுட்டு ஓடி போன குழந்தை. இதுவே ஒரு பேரா சுவாமி, கொஞ்சம் அவமானமாக இருக்கேன்னால் அவருக்கு இல்லையே.
நமக்கு இருக்கோ என்னமோ அவருக்கு அவமானமா இல்லை. இப்போ யுத்த பூமியை விட்டே ஓடினவர் டாக்கூர்ஜின்னு வாங்க, சின்ன கண்ணனை வச்சுருப்பா, அவர் தான் டாக்கூர்னுவா. அந்த டாக்கூர் தான் பரபிரம்மமான நினச்சோடுறாய். அதுக்கப்புறம் தான் துவாரகை நிர்மாணமாச்சு. இங்கே இருக்கிற பெருமாள் அங்கே போய், அங்கே இருக்கிற பெருமாள் இங்கே வந்திருக்கார். நீங்கள் துவாரகையில் சேவைக்கு போனால் கோமதி துவாரகான்னு சொல்கிறோம். கோமதி நதி மேற்கு கடலோட கூடுறது. அங்கேருந்து கொஞ்சம் கடலில் உள்ள படகுல போனோன்னா இதே போல் அங்கே பேட் துவாரகாங்கிறது வரும். அங்கே தான் குச்சேலனும் கண்ணனும் சந்தித்து கொண்ட இடம். அப்போ டாக்கூர் துவாரகா கதை முடிஞ்சது பார்த்தோம். அடுத்து கண்ணன் எம்பெருமான் ஆச்சரியமாக குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். செமந்தக உபாக்கியானம். சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன் நடந்தது அழகா சொல்கிறார். தினே தினே, அதாவது ஆசீத் சத்ராஜித சூர்யா பக்தஸ்ய பரமசகா பிரீதஸ்தஸ்மை மணிம் பிராதாத் சூர்யஸ்துஷ்டஸ்யமந்தகம் சதம் பிப்ரன்னு மணிம் கண்டே பிராஜமானோ யதா ரவிஹி தம் விலோக்கிய ஜனாதூரா தேஜசா முஷ்டதிஷ்டயா நாராயண நமஸ்தேஸ்து சங்கசக்கர கதாதர தாமோதராரவிந்தாட்ச கோவிந்த யதுநந்தன. அப்போது கண்ணன் துவாரகையில் இருந்துருக்கார். அங்கே போய் நகரத்தை நிர்மாணம் பண்ணிவிட்டார். கடல் நடத்துலேருந்து இடத்த வாங்கிட்டார். 120 மைலுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். அப்போ அவருக்கு ஒரு நண்பன் சத்ராஜித்துன்னு அவனுக்கு பேர். அவன் சூரிய பகவானுக்கு பக்தன். அதனால் அவரிடத்துல பிரார்த்தித்து ஒரு மணியை வாங்கி வச்சுருக்கான். நல்ல பளபளத்த மணி, வசத்தியாக விலை மதிப்பில்லாது. அதை தன் கழுத்தில் போட்டுண்டு அப்படி மினுக்கி கொண்டே வருவானான். அவன் ஒரு நாள் வரும்போது, ரொம்ப நன்னா இருக்கார் சத்ராஜித்து, அந்த மணி எனக்கு காட்டுறியா அப்படின்னு கண்ணன் கேட்டிருக்கார். நீ திருடன், நிச்சயமாக உனக்கு காட்ட மாட்டேன், இது என்னது உனக்கு கிடையாது, போ, உனக்கு வெண்ணையும் பாலும் தான் தெரியும், கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். சரின்னு விட்டுட்டார் கண்ணன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மணியையும் காணும், சத்ராஜித்தினுடைய தம்பியும் காணும். 2 பேரும் காணா போயிட்டா. காணா போயிட்டான்னு உடனே சத்ராஜித்து ஊரில் வதந்தியை கிளப்பிட்டான். கண்ணன் தான் மணியை பார்க்கணும்னு சொன்னார், நான் தரமாட்டேன்னு சொன்னவே அவர் தான் திருடின்னு போயிட்டார், இது தானே பிறந்தண்ணிலேருந்து பழக்கம் விடான். கண்ணன் சொல்கிறார், பிறந்தன்னைக்கு 5 வயசுக்கு ஏதோ விளையாடினேன் திருடினால் அதுக்குன்னு ஷட்டத்து பூர்த்தி அன்னைக்கா திருடுவா? இது யாரான்னு கேள்விப்பட்டிருக்காளா? இப்போ நமக்கு இப்போ வயசாகிடுத்தே, இப்படி போய் சொல்கிறியே, சரி கண்டுபிடிச்சு தான் கொடுத்தாகணும் போல் இருக்கு. ச யாச்சித்தோ மணிம் குவாபி எதுராஜாய சௌரிணா நைவார்த்த காமுக பிராதாத்து யாஞ்சாபங்க மதர்க்கயத் ரிக்ஷராஜ பிலம் பீம பந்தேன தமசாவிருத்தம் தத்திர திருஷ்டுவா மணிஸ்ரேஷ்டம் பால கிரீடனகம் கிருத்தம். கடைசியில் கண்ணன் காட்டுக்கு போனார். சத்ராஜித்தனுடைய தம்பி போனான்னு சொன்னேனே, அவன் தான் இந்த மணியை எடுத்துன்னு காட்டுக்கு போயிருக்கான். அவனை ஒரு சிங்கம் அடிச்சு போட்டால் குதிரை கீழே கிடக்கிறது தெரியுது, சத்ராஜித்தனுடைய தம்பி விழுந்து போட்டான்னு தெரியுது, மணியை காணும். ஓஹோ, இவனை கண்டுபிடிச்சிட்டோம், கடைசியில் மணியை காணுமே நின்னும் தேடின்னு போகிறார். போனால் ஒரு பெரிய குகை. அந்த குகைக்குள்ளே ஒரு பொண்ணு, அதிரூப சுந்தரியாக ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிளுகிழிப்பை ஆட்ட இந்த மணியை கையில் வச்சுன்னு விளையாடின்னு இருக்கா. இது யார் இந்த பொண்ணு, இந்த மணி இங்கே வந்து சிக்கின்னு இருக்கு, எடுப்போம் அப்படின்னு அதை போகிறச்சே ஒரு பெரிய கரடி கர்ஜித்து கொண்டு கண்ணனோட சண்டைக்கு வருது. இது அடிக்கிறது அது அடிக்கிறது, ஒத்தருக்கொத்தர் கண்ணன் சண்டை போட்டுக்கிறார். அந்த கரடி இவனை என்ன அடிக்க பார்த்தாலும் அடிக்க முடியல. கண்ணன் அந்த கரடி என்ன அடிக்க பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் உண்மையே தெரியறது, அந்த கரடி ஜாம்பவான். ஜாம்பவானால் என்ன பண்ணாலும் தன் நாதனான ராமனுடைய அவதாரத்தை அடிக்க முடியாது. அதே கண்ணனுக்கும் தன் பூர்வ அவதாரமான ராமனுடைய சிஷ்யனாக இருந்த அவனுக்கு எல்லா விதத்தில் உதவின ஜாம்பவானே அடிக்க முடியாது. உண்மை புரிஞ்சுது. ஓ, நம்ம தான் வீணா சண்டை போட்டிருக்கோம் போல் இருக்கு என்று புரிந்தார்கள். புருஷம் பிராகிருதம் மத்வா குபித்தோ நானுபாவவித்து, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். தம் அபூர்வம் நரந்திருஷ்டுவா தாத்ரி சுக்ரோச பீதவத் தச்சுத்வா அபியத்ரவத் குருத்தா ஜாம்பவான் பலினாம்பரா. அடுத்து சேதுக்கிருதா ஸ்வயச உஜ்வலிதாச்சலங்கா ரக்ஷசிராம்சி புவி பேத்து ரிபுக்ஷிதானி அபிமிருஷாரவிந்தாட்சா பாணினா சங்கரேணத்தம். சரின்னு அவர் ஜாம்பவான் தன் பெண்ணு ஜாம்பவதியை அப்போதே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். செமந்தகமணி எடுத்துக்கொண்டு திரும்ப ஊருக்கு வந்து சத்ராஜித்தனிடத்தில் கொடுக்க, நாம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுட்டு சத்ராஜித்தனுடைய குமாரத்தி சத்யபாமையை கண்ணனுக்கு சத்ராஜித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஏற்கனவே ருக்மிணி கல்யாணம் நாளைக்கு மாலை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது அடுத்த கல்யாணம் ஜாம்பவதி கல்யாணம், அடுத்தது சத்யபாமா கல்யாணம். மித்யாபிஷாபம் பிரமிருஜன் ஆத்மனோ மணினாமுனா அமுனா யுக்த ஸ்வாந்துஹிதரம் கன்யாம் ஜாம்பவதீம் முதா அர்ஹணார்த்தம் ச மணினா கிருஷ்ணாய உபஜஹாரஹ தாஸ்யே தாஸ்யே துஹிதரம் தஸ்மை ஸ்ரீரத்னம் ரத்னமேவச்ச தாம் சத்யபாமான் பகவான் உபயேமே யதாவிதி. சத்யபாமையை விதிப்படிக்கு பெருமான் கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அதுக்கு அடுத்தது
இப்படியாய் 8 கல்யாணங்கள் அஷ்ட மகிழ்ச்சிகளை பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார். பாணாசுரனிடத்தே பெரிய சண்டை மூண்டு போய் நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிமணலும், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண்மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன்றே. கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் பிரத்யும்னன் பிறந்தார், அவருக்கு அனிருத்தன் பிறந்தார். அனிருத்தன் துவாரகையில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். அப்போது அழகா பாணாசுரன் ஒருத்தன், அவன் பரமசிவபக்தன். பாணாசுரனுக்கு ஒரு பெண்ணு உஷைன்னு பேர். அந்த உஷை சொப்பனம் பார்த்தா, சொப்பனத்தில் அனிருத்தனை பார்த்து கண்டதும் காதல். நேர பார்த்தாலே ஆளை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இவர் கனவுல வேற பார்த்துட்டு யார் யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல. அவளுக்கு ஒரு தோழி இருந்தா, அவளுக்கு சித்திரலேகான்னு பேர். அவர் ரொம்ப சைத்திரிகை, எழுதுறதுல சாமர்த்தியம். இன்னொருத்தர் யாரையானு சொப்பனம் பார்த்தா இவ படம் வரைஞ்சிருவோம். அந்த மாதிரி அவர் வரம் வாங்கி வச்சுருந்தா. மந்திரியினுடைய பெண்ணு, கவலைப்படாதே நான் யாருன்னு படம் வரைகிறேன். ஒவ்வொருத்தியா உலக அழகன்களை வளைஞ்சின்னு வந்தா. கண்ணனையே வரைஞ்சா, பொண்ணு சொல்கிறா ரொம்ப கிட்டக்க இருக்குது ஆனால் இவ்வளோ அழகு இல்லை. அடுத்தது பிள்ளைய வரைஞ்சா, இன்னும் கிட்டக்க வந்துட்டே ஆனால் இவன் இல்லை. அடுத்தது பேரனை வரைஞ்சா, ஆமாம் இவன் தான்னா. ஒன்றும் கவலைப்படாதே நான் போய் அவனை தூக்கின்னு வரேன். 4 தோழிகள் அழைச்சிருந்தா கட்டுரோடு தூக்கின்னு வந்துட்டா அவள். காரணம் அனிருத்தன் படுத்திருந்தார் துவாரகையில், கட்டுலோட தூக்கின்னு வந்து பாணாசுரனுடைய பட்டணத்தில் விட 2 பேர் ஒருத்தருக்கு சந்திச்சுருந்தா. அனிருத்தனுக்கு இவள் பேரில் காதல், இவளுக்கு அனிருத்தன் பேரில் காதல். 2 பேரும் அந்தப்புறத்தில் கொடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் பாணாசுரன் உள்ளே வந்து பார்த்தா பொண்ணு மாப்பிளையே பார்க்குறான். ரொம்ப ஆச்சரியம். 2 பேரையும் சேர்ந்து அவன் சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சிட்டான். உடனே நம்ம ஆச்சாரியர்கள் எழுதினான், இந்த ரகசியம் ராவணனுக்கு தெரியாது போச்சே. ராவணன் மட்டும் சீத்தையும் ராமனையும் ஒரே இடத்துல சிறை வச்சிருந்தா எங்கள் ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்திருக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக ஏகாந்தமாக இருந்திருப்பார். எதுக்கு தலைவேதனை, இந்த ராஜ்யம் அது இது வம்பு தும்பல்லாம். இப்போ அதுவே வைகுந்தத்தில் இருந்து பேசவே முடியலேன்னுட்டு தான் ஏகாந்தமாக பேசலான்னு சீத்தையும் ராமனும் கீழே வந்தாலாம். வந்தால் பிறந்த இடம் தப்பாக போச்சு. 360 மாமியார் சீத்தைக்கு பேச விட போகிறாளா? ஒருத்தி இருந்தாலே பேச விட மாட்டான். இதுக்கு மேலே 360 பேரை தாண்டி எங்கே பேசுற? அதனால தான் நாடே வாண்டான்னுட்டு காட்டுக்கு வந்துட்டா. காட்டுக்கு தனியாக இருக்கலான்னு வந்த இடத்துல ராவணன் தூக்கின்னு போயிட்டா. அதுதான் தப்பாக போச்சு. ஆனால் இங்கே பாணாசுரன் அந்த தப்பே பண்ணல. 2 பேரையும் ஒன்றா அடைச்சி வச்சானோ இல்லையோ, திருப்தியாக கொடுத்து நடந்திருந்தது. ஊர் தான் சமப்பட்டு போச்சு. பேரனை காணோம்னு கண்ணனுக்கு செய்தி போச்சு. அப்புறம் கண்ணன் கருட வாகனத்தில் ஆரோகணித்து வந்தார். சிவனார் தான் முதல்ல எதிர்த்தார். ஏன்னா அவர் பரம சிவபக்தரோ இல்லையோ. எல்லாரும் எதிர்த்து வந்து கண்ணனை ஓட்ட பார்க்க மொத்த பேரையும் ஓட ஓட விரட்டினார் கண்ணன். நான் பார்த்து உங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்கேன், அப்படி இருந்துச்சு என்னை எப்படி நீங்கள் எதிர்க்கலாம்? கடைசியில் பாணாசுரனுடைய 1000 கைகளில் 998 வெட்டினார். 2 கை பாக்கி. உஷையை அழைச்சிருந்தார். அழைத்து கொண்டு அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்னு சரித்தம். இதைத்தான் உஷாபரிணயம்னு சொல்லுவாள். அது நடந்தது. பாணாசுர யுத்தம் முடிந்தது. அதுக்கு அடுத்தது ஆச்சரியமான சரித்திரம் சுதாமா போக்கியானம். கண்ணனோட உடன் படித்தவர். சாந்தீபன் இடத்துல குருகுலவாசம் பண்ணாரோ இல்லையோ, அப்போ 2 பேரும் 64 நாள் கூட இருந்து சுதாமான்னு அவருக்கு பேர். கூச்சேலன்னு சொல்கிறோம். என்னால் சேலா துணி கட்டின்னு இருக்கிற வஸ்திரம், பூச்சேலா கிழிந்த வஸ்திரம். கிழிந்த வஸ்திரத்தோடு இருக்கிறவர். ஆனால் அவருக்கு பேர் சுதாமா. அவருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்துட்டார். ஒன்றும் கையில் சல்லி காசு இல்லை. இப்போ கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தம விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா தஸ்ய பாரியா குச்சைலஸ்ய க்ஷுக்ஷாமாச்ச ததாவிதா தமுபைஹி மகாபாக சாதூனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சீதத்தே தே குடும்பினே. அவள் கை கூப்பிட்டு பர்த்தாவை கேட்குறா, நம்ம குழந்தைகளுக்கு பால் கூட இல்லை, கண்ணன் உங்களுக்கு நண்பன்னு சொல்லிடு, போய் அவங்ககிட்ட 2 மாடு வாங்கிட்டு வாங்களே. அவர் சொன்னார், என்னை போய் கையேந்த சொல்கிறியா? அப்படிப்பட்ட நண்பன்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காசாக கேட்க சொல்கிறேன்? பக்தியை கேட்க சொல்லு, ஸ்நேகத்தை கேட்க சொல்லு, கேட்பேன். ஞானத்தை கேட்க சொல்லு, கேட்குறேன். காசு கேட்க மாட்டேன். அப்படின்னா நண்பன் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் அவருக்கும் அவப்பெயர் தானே. நாளைக்கு அவர் சொல்லலைன்னா, நண்பா உன் குழந்தைகள் கஷ்டப்படுதுன்னா எனக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு கண்ணன் சொல்லியிருப்பார். மேலும் ஜகத்துக்கே ரட்சகன். போய் கேளுனால் சரி போகிறேன்னு வேண்டா வெறுப்பா ஒத்துண்டார். அவருக்கு யோஜனை எப்படி போச்சு? காசை கேட்டாலும் கண்ணன் ஒரு தினம் தரிசிக்கலாமே. பார்த்து நாளை எடுத்தேன். எப்போவோ கூட இருந்து படித்தது, இப்போ அவரை சேவிப்போன்னு கிளம்புறச்சே அவர் சொல்கிறா, சுதாமாவுடைய பத்னி, ஏதானு கையில் உபகாரம் எடுத்துன்னு போக வேண்டாமா? கோவிலுக்கு போனால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஏதாவது 2 எடுத்துன்னு போகணும் இல்லையோ. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையேனால் எடுத்த வீட்டுக்கு போனால் ஒரு முட்டி நிறைய அவல் வாங்கிட்டான். இந்த வீட்டுக்கு போனால் இன்னொரு முட்டி வாங்கிட்டான். தான் புடவையிலேருந்தே கிழிச்சா. இருக்கிற கிழிச்ச புடவைக்குள்ளே அதை பிடிச்சி கட்டினான். அந்த கட்டு மூட்டையோடு கொடுத்து, இதை கொண்டு போய் கண்ணன் இடத்துல நான் கொடுத்தேன்னு கொடுத்து.
அவர் ஏற இறங்க பார்த்து இதையா கண்ணனுக்கு கொடுக்க சொல்கிறேன், இது ஒன்றுமில்லாத 2 அவல் பொடியாக இருக்குப்போ, அது கட்டியிருக்கிறது வேறு கீழ வேட்டியில் கட்டி வச்சுருக்கேன், இதை போய் நம்மக்கிட்ட இருக்கிறது இதுதான். அவரோ சர்வலோக மகேஸ்வரன், நம்ம படைத்தவர் அவர் தான், கூட பார்த்துப்போம், நண்பனுக்கு நண்பன் இல்லையா அப்படின்னு அவர் சொல்ல, ஊருக்குள்ளே எங்கெங்கேயோ மலையை தாண்டினார், நதியை தாண்டினார், காட்டை தாண்டினார், துவாரகைக்குள்ளே வந்தால் பார்த்தாலே தலை சுத்தருது. இவர் ஒன்றுமில்லாத ஏழை. அந்த மாட மாளிகை, கூட கோபுரங்கள், சப்த பிராகாரங்கள், பொன்மயமான கவாட்டங்கள் எங்கெங்கேயோ இருக்கிற அது மயில் ஆடுறது, குயில் கூவுறது பார்த்தே அவர் புரியல. அப்படி ராஜவீதியில் நடந்து போகிறார். கண்ணன் அப்படி மேல் மாடியில் உப்பரிகையில் உட்காந்து ருக்மிணி தேவியோட சிரித்து பேசியிருந்தார். பார்த்தா ராஜவீதியில் கடைசியில் அவன் வராங்கன்னு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் மொத்தத்தையும் விட்டார். அறகுறைய தரகுறைய விடு 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 விடுன்னு படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தால் ருக்மிணி சத்யபாமாவுக்கு யாருக்கு புரியல, ஏன் கண்ணன் இந்த மாதிரி ஓடுறார். வேகமாக இறங்கி வந்தவர் நடு வீதியில் ஓடுறார். ஜனங்கள் அத்தனையும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறா, என்னாச்சு கண்ணனுக்குன்னுட்டு ஓடி வந்து குச்சேலர் கையை பிடிச்சிருந்தார். ரொம்ப நாள் ஆச்சே சுதாமா, உம்மை பார்த்தே ஆயிடுத்தேப்போ வாரும். அபிபிரம்மன்னு குருகுலாத்து பவதா லப்த தட்சிணாத் சமாவிருத்தேன தர்மஜ்ஞ பாரியோடா சதிருஷீனயா நைவாதி பிரியசே வித்வன் தனேஷு விதித்தம் ஹிமே क्वचित् குருகுலே வாசம் பிரம்மம் ஸ்மரசினோயதா. கூட கூட்டின்னு போய் ஆசனத்தை கொடுத்து அர்க்கபாத்திய மதுபர்க்கங்கள்லாம் கொடுத்து மெதுவாக அவர் கையை தடவிண்டு அவருக்கு விசிறி விசிறின்னு கேட்குறார். நாம் 2 பேரும் குருகுலத்தில் படித்தது ஞாபகம் இருக்கா சுதாமா? ஆமாம் ஞாபகம் இருக்குது. நம்ம ஆச்சாரியர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கே. அப்போ கண்ணன் திரும்ப சொல்கிறார் அவர் பார்த்து, அப்பி நஹா ஸ்மரியத்தே பிரம்மன்னு விருத்தம் நிவசதாம் குரவ் குருதாதே சோதிதானாம் இந்தனான் ஆனயனே क्वचित् அப்ப பிரவிட்டானாம் மகாரண்யம் அர்ப்பதௌ சுமஹத்விஜ அஹோ ஹே புத்திரகா யூயம் அஸ்மதர்த்தே அதிதுக்கிதாக ஆத்மாவை பிராணினாம் பிரேட்டா அநாதிருத்திய மத்பராக. நம்ம குரு ஒரு நாள் அவர் வீட்டில் ஸ்ராத்தம் வந்தது, திதி வந்தது. அதுக்காக சுள்ளி எல்லாம் பொறுக்கிண்டு வா, காய்கறி எடுத்துன்னு வா அப்படி நம்மளை காட்டுக்கு அனுப்பிச்சார். நான் நீ சுள்ளி எல்லாம் பொறுக்கின்னு வருவோன்னு காட்டுக்கு வந்தோம். ஒரே மழையாக கொட்ட ஆரம்பிச்சது, இடிமின்னல். நமக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியல. ராத்திரி முழுக்க வடவடான்னு நடுங்கிட்டு அங்கேயே உட்காண்டோம். கார்த்தால 4 மணிக்கு நம்ம ஆச்சாரியன் வந்தார். எனக்காகவா இத்தனை துக்கத்தை ஏற்றுருக்கீள்? மாணவர்களே, இப்போ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன், 2 பேரும் ஓஹோன்னு வாழ்க்கையில் இருப்பீள். இதோ சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் நமக்கு சொன்னாரே சுதாமா, அதனால தானே நானும் நீ இன்னைக்கு நன்னா இருக்கோம் அப்படின்னு கண்ணன் கேட்டு விட்டு நிறுத்தினார். இப்போ இவன் என்ன பதில் சொல்லுவான்? கதை எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆச்சாரிய வாக்கியத்தை பொய்னு சொல்லவா அல்லது பகவத் வாக்கியம் கிருஷ்ண வாக்கியத்தை பொய்னு சொல்லவா, என்ன சொல்கிறது சொல்லலைன்னு தெரியல. ஆமாம்னு கண்ணீரில் வர கை தழுத்தழுத்து கையை பிடிச்சின்னு பேசவே முடியல அவனுக்கு. இப்போ ஆமாம் அதனால தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் மனசில் என்ன நினச்சிக்கிறார்? இதோ கண்ணன் கையை பிடிக்கிற நலத்தை எங்கள் ஆச்சாரியனர் கொடுத்துட்டாரோ இல்லையா, இதை விட வேறு என்ன செல்வத்தை நான் பெற போகிறேன்? சொத்தி நீ வரும் நாளைக்கு போகும். ஆனால் கண்ணனுடைய திருவடி கிடைக்குமா? அது கிடைச்சதுன்னு அவருக்கு ஆனந்தம். 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அப்போ சட்டுன்னு கண்ணன் கேட்குறார், எனக்கு ஏதானும் மதனியார் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரே, ஒன்று உபகாரம் கொடுத்தியார்னால் தானே கண்ணு இடுப்பில் சொருகி இங்கே வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, ஒரு கிழிச்ச மூட்டை சொருகிட்டு இருக்காரு, அதில் கண்ணு போச்சுக்கோ வேண்டாம். அது வெக்கமாக இருக்கவருக்கு, அதை காட்டுறதுக்கே வெக்கம். திருடம் வீட்டுக்கு வருவான், சாவி எங்கேன்னு கேட்பான். நம்ம கண்ணு வேணும்னு சாவி மாட்டியிருக்கிற ஆணிக்கு தான் போகும். வாண்டாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கண் அங்கே தான் இதுதான் இருக்கா அப்படி நம்ம எடுத்துன்னு ஒன்றும் இல்லையோ. அதை போல் இவருக்கு தன் கண்ணு தானே கீழே போச்சு. சட்டுன்னு கண்ணன் தாவி எடுத்தார். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கே? கிம் உபாயனமானீதம் பிரம்மன்மே பவதா கிருகாத் அன்வப்யுபாகிருதம் பக்தைஹி பிரேம்னா பூர்யேவமே பவேத். அன்வப்யுபாகிருதம், ஒரு துளி எனக்கு பக்தியோட உள்ளன்போட ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் அது எனக்கு அக்காரடிசில் சக்கரை பொங்கலை விட ரொம்ப பெருசு. நான் அதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்க போகிறேன்? கொண்டாலும் அப்படின்னு ஒரு முஷ்டி அவலை எடுத்தார். எடுத்து வாயில் போட்ட, என்னமா இருக்குது இதை போல் அவள் நான் இன்னி வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்கிறார். அடுத்தபடி இன்னொரு பிடி எடுத்து சாப்பிட போகிற சமயத்துக்கு ருக்மிணி தேவி வந்து, ஏற்கனவே ஒரு பிடி சாப்பிட்டதுக்கு நீரவருக்கு அடிமையாயிட்டீர், இப்போ அடுத்தபடி சாப்பிட்டீர்னா நாமும் அவருக்கு அடிமையாக வேண்டும், நாம் உம்மோட சேர்ந்திருந்து கைங்கரியம் பண்ணுவோம் என்று இருவருமாக சுதாமாவுக்கு கைங்கரியம் பண்ண அவன் விடை பெற்று கொண்டு நான் போயிட்டு வரேன். கேட்கவே இல்லையவர். வந்த காரியத்தை வாயை திறக்கலை. நல்ல வேளை வாயை திறக்காத நான் கிளம்பினேன். இல்லைன்னா நம்மளை பற்றி என்னமோ ஓஹோ நினச்சிட்டு இருக்கார் கண்ணன். கேட்டிருந்தேன்னா அவமானமாக போயிருக்கும். குவாகம் தரித்ரா பாபியான் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா மகாலட்சுமியை திருமார்களை வச்சுருக்கிற அவர் எங்கே? ஒன்றுமில்லாத தரித்திரனான நீச்சனாக இருக்கிற நான் எங்கே? நல்ல வேளை இந்த மட்டும் என்னை பார்த்து 2 வார்த்தை ஆமாம்னு பேசினாரும் இல்லையோ போகிறோம்.
இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் புறப்பட்டார். அதனோயம் தனம் பிராப்பிய மாத்யன் உச்சைர்ணமாம் ஸ்மரேத் இது காருணிகோ நூனம் தனம் மே பூரி நாததாத். நல்ல வேடை, கண்ணன் ஏன் தெரியுமா என்கிட்ட பணத்தை பற்றி பேசலை, பேசியிருந்தா நட்பு வீணா போயிடும்னு அவருக்கு தெரியும், அதனால தான் பேசாமல் இருந்துட்டார் என்று நினச்சின்னு போகிறார். தன் கிராமத்து வாசலுக்கு வருகிறார். ஊரை காணும், வீட்டை காணும், மாளிகை காணும், குடிசையை காணும், மொத்தம் மாறி இருக்கு. இப்போ இவர் குடிசை இருந்த இடத்துல மாளிகையா இருக்கு. இவருடைய தர்மபத்னி அதிரூப சுந்தரியா பட்டு பொன்னாடையோட வருகிறாள். இவர் குழந்தைகள் அத்தனை பேரும் பட்டு உடுத்திட்டு இருக்கா. வீடு மாளிகையா தங்கமும் மாணிக்கமும் வைடூரியமும் பதிச்சிருக்கு. ஓஹோன்னு ஓடி வந்தவர்கள் இவரை கட்டி தழுவிண்டு இத்தனையும் கண்ணன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்ல, இருக்கட்டும் உங்களுக்காக கேட்டீர்கள், அத்தோட நீங்கள் வாழுங்கள், நாம் இதே வஸ்திரத்தோடு கண்ணனை தொட்ட அந்த சரீரத்தோடையே வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதமுள்ள நாளை கழித்தார். பரமதத்துக்கே அடைந்தார்னு சரித்திரம். அது சுதாமா சரித்திரம். அதனாலே நம்மகிட்டே என்ன வச்சுருக்கோங்கிறதை காட்டிலும் ஆழ்வார் சாதிக்கிறார். பரிவது ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே. அவனுக்கு ஒரு செதுகையிட்டு புஷ்பமோ பத்திரமோ தோயமோ போரும். அதனால் ஸ்வாராதன்னு சொல்லுவாள். துராராதன்னா கஷ்டப்பட்டு ஆராதிக்கணும், ஸ்வாராதன்னா எளிதில் ஆராதிச்சுடலாம். அரியனலான் ஆராதனைக்கு அந்த சரித்திரத்தோட 10வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. 11வது ஸ்கந்தத்தில் யதுகுலத்தை முடிப்போம்னு பகவான் கண்ணன் திருவுள்ளத்தில் கொள்கிறான். ஆகாசத்திலேருந்து பிரம்மா வந்து பெருமானுக்குண்டான செய்தி சொல்லிடுறார். 125 ஆண்டுகள் ஆகிவிட்டன, நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் முடித்தாய். கம்சன் முதலானவர்கள் முடிந்தனர், துரியோதனாதிகள் அசுர சுபாவத்தோடு இருக்கிறவர்களை முடித்தாய், நீ ஊருக்கு வரலாம் அப்படிங்கிற செய்தி கிட்டித்து பெருமானை யோசித்தார். நம்ம கூட இருக்கிற யாதவர்களுக்கெல்லாம் அகங்காரம் அதிகமாக படுத்து, அதனால் நாம் இங்கிருந்து மறைஞ்சுடுறது தான் நல்லது, அவர்களையும் அழித்து விட வேண்டும்னு முடிவு செய்தார். அதற்குன்னு செய்த ஒரு திட்டம். விஸ்வாமித்ரா அசிதா கண்வா துர்வாசா பிருகுரங்கிராக கஷ்யபோ வாமதேவ அத்ரிர்வசிஷ்டோ நாரதாதய தேவேஷயித்வா ஸ்திரீவேஷைஹி சாம்பம் ஜாம்பவதி சுதம் ஏஷா பிரிச்சதி ஓ விப்ரா அந்தர்வந்தி அசிதேக்ஷணா. அப்போது ஜாம்பவதி கல்யாணமாச்சுன்னா சாம்பன் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். எல்லா யாதவர்களும் சேர்ந்து அங்கே ஒரு நாள் பிராபாச க்ஷேத்திரம்னு சொல்ல முடியும், அது ஒரு முக்கியமான இடம், துவாரகா ஒரு முக்கியமான இடம். அங்கே இவர்கள்லாம் அந்த ரிஷிகள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போது வேணும்னு அந்த ரிஷிகள் முன்னாடி போய் இந்த சாம்பனை நிறுத்துறா. அவனுக்கு பெண் வேஷம் போட்டுவிட்டா. ஒரு உலக்கையை வயத்தில் வச்சு கட்டி கர்ப்பமாட்டம் அலங்காரம் பண்ணி விட்டுட்டா. அப்போ அவளை பார்த்து கேட்குறா, இவனுக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்குது, ஆனால் ஆணா பெண்ணா எது பிறக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்க ஆசைப்படுறா. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து உங்கள் ஞான திருஷ்டியால் சொல்லுங்கன்னா. அது ஆண், ஆணுக்கு உலக்கையை வச்சு கட்டி வெறுமை வேஷம் போட்டு வச்சுருக்கா. வேணும்னு கேட்க உடனே விஸ்வாமித்திரன் புரிஞ்சு விட்டார், இவன் வேணும்னு வேடிக்கை பண்ணுறான்னுட்டு அவர் சபிச்சுட்டார். இப்போ தச்சு, அதாவது ஜனிஷ்யதி ஓ மந்தா முசலம் குலநாசனம் தச்ருத்வாதே அதிசந்திரஸ்தா விமுச்ச சகதோதரம் சாம்பஸ்ய தத்ருஜுஸ்தஸ்மின் முசலம் கல்வம அஸ்மயம். அப்போது பார்த்த விஸ்வாமித்திரர் சபிக்கிறார், இவனுக்கா உலக்க கொழுந்து பிறக்க போகிறது பார், உலக்க பறக்கும், உலக்க தான் உள்ளே இருக்குது, அதை வச்சுட்டு இவனுக்கு உலக்க பறக்க போகிறது, அந்த உலக்கை உங்கள் குலத்தையே அழிக்கும் அப்படின்னு சாபமிட்டார். பயந்து போய் எல்லாரும் போய் ராஜாவின் இடத்துல சொல்ல உலக்கையும் பிறந்துடுத்து. ரிஷி சபித்தா போலே அந்த உலக்கையை நன்னா தூள் தூளாக்குங்கோ, அதனுடைய மரப்பகுதியெல்லாம் கொண்டு போய் கடலில் போடுங்கோ, அதனுடைய இரும்பு பகுதியை சூர்ணமாக்கி கொண்டு போய் போடுங்கோ. போட்டாச்சு. அந்த மரமாக அடித்து நினச்சி வந்து கரைக்கு வந்து சேர்ந்தது. இப்போது அதை விதையாக கொண்டு கோரை பொருட்கள் முளைத்தன. இன்னொரு பக்கம் அந்த இரும்பு துண்டு இருந்தது, இரும்பு அந்த உலக்கையினுடைய இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டை ஒரு மீன் சாப்பிடுத்து. அந்த மீனை ஒரு வேடன் கையில் கிடச்சிது. அவன் அந்த இரும்பு துண்டை வயத்திலேருந்து கிழிச்சு எடுத்து நன்னா பட்டை தீட்டி தன்னுடைய அம்பனுடைய நுனியில் வச்சுனுட்டான். இத்தனை தயாராகிடுது. இதெல்லாம் இப்போ கண்ணன் பரமோதம் போகிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிற ஏற்பாடு. அப்படின்னா அந்த அம்பனுடைய நுனிப்பட்டு தான் கண்ணன் போகிறார். யாதவர்கள் அத்தனை பேரும் அழியணும், உலக்கையால் அழியணும். இதுதானே ரிஷியினுடைய சாபம். யாதவர்களுக்குள்ள ஒருத்தர் தானே கண்ணன். அப்போ அவர் அந்த உலக்கையால் தான் அழிய போகிறார். 52 கோடி பேர் அதனால் தான் அழிய போகிறார். இது ஒரு பக்கம். கண்ணன் புறப்படுறதுக்கு திருவுள்ளம் கொண்டாருங்கிறதை உத்தவர் தெரிஞ்சு விட்டார். பிரிய சிஷ்யர் உத்தவர் கண்ணனிடத்தில் வந்து பிரார்த்திக்கிறார், கண்ணா இவ்வளவு தூரம் உன்னிடத்துல எங்களுக்கு ஆசையை ஏற்படுத்திட்டு இப்போ திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, நம்மால் தாங்குவதற்கு முடியாது. ஆகவே என்னையும் உன்னோட அழைத்து போக வேண்டும்னு உத்தவர் பிரார்த்திக்கிறார். கண்ணன் அதை ஏற்றுக்காமல், நீர் தான் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்கிறேன், இன்னென்னபடி வைராக்கியத்தோட உலகத்தில் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீரானால் வைராக்கியத்தை விட்டுட்டு என்ன அழைச்சின்னு போன்னு சொல்லுகிறீர். இல்லை, என்னை விடுத்து கந்தமாதன பர்வத்தங்கிற இடத்துக்கு போம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பத்ரி காஷ்டம்.
கந்தமாதன பர்வத்தத்துக்கு போய் அன்னை என்னை பற்றி நினைக்காம தியானம் பண்ணி கொண்டுரும். நதாஹா ஸ்மதே நாத பதாரவிந்தம் புத்தியேந்திரியானாம் வச்சோபிகி யச்சிந்திரியேத்யர்கி என்று தேவர்களெல்லாம் பெருமான மேல வரணும்னு பிரார்த்திக்கிறார். இந்திரஹா மருத்பிகி பகவான் ஆதித்யா வசவோஸ்வினோ ரிபவா அங்கிரசோ ருத்ரா விஸ்வே சாத்தியாச்ச தேவதாக. அப்போது உத்தவரும் கண்ணனும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். கண்ணன் கடைசி அவருக்கு சொல்றார், சரி அப்படி நீ வைராகியத்தோடு என்னை விட்டுட்டு போகலைன்னால் நான் உமக்கு ஒரு வரம் தரேன். கலியுகத்தில் பாகவத புராணத்தில் நாம் நுழைந்து விடுவோம், அதற்குள்ளேயே எப்போதும் இருப்போம், அதை வாசித்து நம்மோடு இருக்கிறாப்புல தெரிஞ்சுக்கும். அப்படியும் அவர் மனசாந்தி ஏற்படலை. துவத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே என்று கேட்கிறார். அப்போதான் பிரம்மா சரித்திரம் சொன்னார்னே, சரச்சதம் வியதீதாய பஞ்சவிம்சாதிகம் பிரபோ நாதுநாதே அகிலாதார தேவ காரியாவசேஷிதம். தேவர்கள் பிரார்த்தித்தபடிக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டீர். 125 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர். அதனால் உமக்கு புறப்படுவதற்கு காலம் வந்து விட்டது. இது பிரம்மா கொடுத்த ஆதேசம் செய்தி. அதே உத்தவர் அறிந்து கொண்டு ஏன் இந்த கண்ணன் நம்மளை விட்டு போக போறான்னு பார்க்கறான்னு நினைக்கிறார். அந்த சமயம் பகவானே உத்தவருக்கு நிறைய உபதேசங்களை பண்ணுகிறார். அதைத்தான் கிருஷ்ண உத்தவ சம்வாதம்னு சொல்லுவார், அல்லது உத்தவருக்கு பண்ண உபதேசம். அதற்கு நடுவில் தான் பிரம்மா பல விஷயங்களை பிரார்த்திக்க பகவானே ஹம்சாவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அப்படிங்கிற ஹம்ச சரித்திரமும் அதுக்குள்ள வரும். இப்போ என்னன்னா அவதூத உபாக்கியானம் வரும், மார்க்கண்டேயருடைய சரித்திரம் வரும், கலியுகத்தில் என்ன நடக்கும் எப்படி இருக்குங்கிறது வரும், நாம் எப்படி நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் கலியுகத்தினுடைய ஆபத்தை தவிர்த்து கொள்ளணும்னு வரும். இதெல்லாம் 11ஆவது ஸ்கந்தத்திலையும் 12ஆவது ஸ்கந்தத்திலையும் சுருக்கமாக இருக்கிற விஷயம். அவை என்னங்கிறதையும் ஸ்ரீ ருக்மிணி கல்யாணத்தையும் நாளை மாலை இந்த கோட்டியில் சொல்லி நாளையோட பாகவத சப்தாகம் பூர்த்தியாகும். அவசியம் எல்லாரும் நாளைக்கு மாலை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.